சரியா 14 வருடங்களுக்கு முன்னாடி த ஸ்பைடர் வித் கிரானிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. மக்கள் மத்தியில அது பெரிய வரவேற்பையும் பெற்றுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன த ஸ்பைடர் வித் கிரானிக்கல்ஸ்ங்கிற சீரீஸ பத்தி பார்க்க போறோம். ப்ரோ அப்படின்னா அந்த படத்தை விட சீரீஸ் செம்மையா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு போர் அடிக்காத அளவுக்கு இருக்கும். மொத்தமா இந்த சீரீஸ்க்கு 8 எபிசோட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரே வீடியோல பார்க்க போறோம். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான சீரிஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள ஒரு கார் வருது. குறுக்க ஒரு பெரிய பாலம் இருக்கு. காருக்குள்ள இருந்து பிராவோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டாக்டர் இறங்குறாரு. இவரோட நேர் திசையில இருளுக்கு நடுவுல ஏதோ ஒரு கருப்பு உருவம் நிக்குது. ஆனா பிராவோ அதை பார்த்து பயப்படல. நீ சொன்ன மாதிரியே கிறிஸோட ஃபேமிலியை இங்க வர வச்சுட்ட. உனக்கு தெரியும்ல, பல வருடங்களுக்கு முன்னாடி கைவிடப்பட்ட அதே ஸ்பைடர்விக் வீட்ல தான் வாழ போறாங்க. சோ இப்பயாச்சும் என்னோட பொண்ணை என்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிரு. இப்படி சொல்லும் போதே அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ஓடிவிடா. இவளோட பேரு எல்சா. உடனே பிராவோவும் தான் பொண்ணை கட்டி பிடிச்சு பாச மலைய புளியறாரு. ஆனா இங்கதான் அந்த மனுஷன் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. என்ன இது? உன்னோட உயரம், உடம்புல இருக்க அகலம் எல்லாமே கம்மியா இருக்கு. முக்கியமா உன்னோட வலது பக்க கண்ணத்துல ஒரு சின்ன தழும்பு இருக்கும். ஆனா அந்த தழும்பு இடது பக்கத்துல இருக்கு. ஐயோ செல்லக்குட்டி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுடி என் இளவரசின்னு சொல்லும் போது, அப்பா நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல நீ போய் சொல்ற. என்னோட பொண்ணுக்கு நான் இளவரசின்னு சொன்னாவே பிடிக்காத. நீ என்னோட பொண்ணு இல்லனா நீ யாரு? அடுத்த நிமிஷமே எல்சாவும் வில்லத்தனமா சிரிக்கிறா. சடனா அந்த பாலத்து கடியில இருந்து ஒரு அரக்கனோட கைகள் வெளியில வருது. அசந்த நேரத்துல பிராவோவை அங்க இருந்து அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி தெரியுது. இதே டைம்ல இருளுக்குள்ள இருந்த உருவமும் இப்பதான் வெளியில வருது. பார்த்தா இவன் அந்த படத்துல வந்து முல்கராத்னு சொல்லப்படக்கூடிய மெயின் வில்ல தன்னோட மர அரக்க உருவத்துல இருந்து தன்னை அப்படியே பிராவோவா உருமாத்திப்பான். முல்கராத், எல்லாமே நீங்க நினைச்சபடியே நடக்குது. இல்ல பொதுவெளிகள்ல நீ இனிமே இந்த பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. இனிமே நான் உனக்கு அப்பா. அதுக்கப்புறமா கீழே கிடக்குற பிராவோட கண்ணாடியை மடிக்கிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இனிமே இந்த பிராவோ தான் மெயின் வில்ல. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இறந்து போன பிராவோ சொன்ன அந்த கிரேஸோட ஃபேமிலியை காட்டுறாங்க. மொத்தமா இந்த கிரேஸ்க்கு 3 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் கியூட் பாய், எப்ப பாரு அமைதியா நல்லா அடக்க உடக்கமா இருப்பான். ஆனா இவனோட ட்வின் பிரதர் அப்படி கிடையாது. ரொம்ப சேட்டக்கார பையன். இப்ப கூட பெட்ரோல் பங்க்ல இருக்க ஒரு கண்ணாடியில தன்னை ஒரு அரக்கனை போல சித்தரிச்சு படம் வரைஞ்சிட்டு இருக்கான். 3வதா இருக்கக்கூடிய பொண்ணோட பேரு மெலாரி. இவளுக்கு இந்த ஃபென்சிங், அதாவது கத்தி சண்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த விளையாட்டு இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ள போன கேடி பையன் திரும்ப வெளியில வரும்போது பக்கத்துல இருக்க கடைக்கார அம்மா வெளியில ஓடி வராங்க. எதுவும் புரியாம கிரேஸும் என்னாச்சுன்னு கேட்கும்போது, உங்க பையன் கடையில இருந்த பபுள் கம்ம திருடிட்டான். ஐயா, என் பையன் அந்த மாதிரிலாம் கிடையாது மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வேணும்னா நீங்களே பாருங்கன்னு கேடி பையன் பாக்கெட்டையும் காட்டுறான். ஆனா உள்ள எந்த ஒரு பபுள் கம்மும் இல்ல. சரி நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல அந்த அம்மா அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். அதுக்கப்புறமா பயணம் பண்ணி ஒரு வழியா இவங்க போக வேண்டிய ஹான்சன் ஊருக்கு வராங்க. அப்பதான் காருக்குள்ள இருக்க கேடி பையன் தான் திருடிட்டு வந்த பபுள் கம்ம தான் தம்பி கியூட்டு கிட்ட காட்டுறான். அட பாவி, திருடிட்டு தான் நீ போய் சொன்னியா? அட நான் உன்னை மாட்ட வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா அந்த அம்மா கரெக்டா என்ன அடையாளம் பார்த்து வந்துட்டாங்க. சரி சரி, இனிமே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இவங்க தங்களுக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டான மொழிகள்ல பேசிப்பாங்க. இது அம்மாவளையும் அக்காவளையும் தெளிவா புரிஞ்சுக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம கிரேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் டிவோர்ஸ் ஆச்சு. ஏன் எதனாலங்கிற எந்த ஒரு காரணமும் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமா டிராவல் பண்ணி இவங்க போக வேண்டிய தங்களோட பாரம்பரிய சொத்தான அந்த ஸ்பைடர்விக்கோட வீடு இருக்கு இல்லையா, அங்க ரீச் ஆகுறாங்க. படத்துல பார்த்த மாதிரியே அந்த வீடு இன்னும் அப்படியே பழமையா தான் இருக்கு. இவங்க கதவுல சாவி வச்சு திருவனதுமே உள்ள இருந்து ஏதோ டிராகனை போல ரெக்கைகள்லாம் வெளியில வருது. அதுக்கப்புறம் தான் அந்த கதவே ஓபன் ஆகுது. வீட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் இருக்கு. ஆமா, அது என்ன? டேய், இந்த மரத்தை டெத் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. வடிவத்துல பாக்குறதுக்கு இதுல வரக்கூடிய பழம் ஆப்பிள போல இருந்தாலும் கூட அதை யாராவது சாப்பிட்டா இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கூடவே 40 வருடங்களுக்கு மேலானாலும் கூட உங்க தாத்தா இறந்து போறதுக்கு முன்னாடி நிறைய தேவதைகளையும் குட்டி குட்டியான அரக்க ஜந்துக்குடியும் பார்த்ததாவும் அது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை செஞ்சதாவும் மக்கள் நம்புறாங்க. ஓஹோ, இப்பதான் புரியுது. அதனாலதான் அத்தை லுசிண்டா பக்கத்துல இருக்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? ஆமா ஆமா, இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேணாம். வீட்டை கிளீன் பண்றதுக்கான வழிய பாருங்க. ஆக்சுவலா வரும்போது நம்ம கியூட்டே 2 அழகான எலிகளை பெட்டா கொண்டு வந்திருப்பான். சோ அதெல்லாம் வச்சுட்டு இந்த அக்கா மலரி பக்கத்துல இருக்க ஒரு சின்ன மர வீட்டை செக் பண்ணும்போது அதுக்குள்ள சின்ன சின்ன அறைகள் அடுப்புலாம் இருக்கு. ஆன் பண்ணி பார்த்தா அடுப்பு வேற பக்காவா எரியுது. ஆமா, ஒருவேளை தாத்தா உண்மையாவே அரக்க மிருகங்களை பாத்திருப்பாரோ, அதுங்க வாழ்றதுக்காக தான் இந்த மாதிரி வீட்டையும் கட்டிருப்பாரோ? இப்பவும் சொல்றேன், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா உங்களோட அத்தை லுசிண்டா அவங்களுக்கு திம்பிள்பர்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி மிருகம் நண்பனா இருந்தானா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். கட் பண்ண அடுத்து கியூட்டும் கேடி பையனும் ஒரே ரூம்ல தூங்க போறாங்க. அதே மாதிரியே மெல்லாரியும் அம்மாவும் தனித்தனி அறைகள் எடுத்துப்பாங்க. நேரம் போக வெளியில வந்த கேடி பையன் நோட்ல படங்களை வரைஞ்சிட்டு இருப்பான். அப்ப அங்க வந்த அம்மாவும், என்னாச்சுரா, நடந்ததை நினைச்சு ரொம்ப சோகமா இருக்கியா? ஆமா பின்ன இருக்காதா, எப்ப பாரு தோ அந்த கியூட்டை மட்டும் தான் நீங்க தூக்கி வச்சு கொஞ்சுறீங்க. என் மேல உங்களுக்கு எந்த ஒரு பாசமும் கிடையாது. முக்கியமா மெல்லாரிக்கு என்ன பார்த்தாவே அவ்வளவு வெறுப்பு. எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்கல்ல இங்க வந்ததுக்கு கூட நான் தான் முக்கியமான காரணம்னு. ஏண்டா டேய், வாத்தியார அடிக்கிற மாதிரி படம் வரைஞ்சிருக்க, பக்கத்து வீட்டுக்காரன் கூட உரண்டு எழுத்திருக்க, முக்கியமா தூக்க கலக்கத்துல உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ் எல்லாம் உங்க அப்பாவுக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில அனுப்பியிருக்க. அந்த ஆளுக்கு இது மூலமாவே உன் மேல பயங்கர வெறுப்பு. உன்னை கைவிட சொன்னாங்க. என்னால அது முடியாது. என்ன உன்னோட அம்மா, அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு என் புருஷன் கூட டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் உங்க கூட இங்க வந்திருக்கேன். நீ மன ரீதியா லைட்டா பாதிக்கப்பட்டிருக்க. சோ அத்தையான லுசண்டாவை பார்க்க போகும்போது உன்னையும் நாங்க கூட்டிட்டு போறேன். நம்ம
குடும்ப மருத்துவரான பிராவோ கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுவாரு. கேடி பையனும் ஓரளவுக்கு அமைதியாகிறான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. புது வீடுங்கிறதால இவனுக்கு மட்டும் நைட்டு தூக்கமே வரல. சடனா ஏதோ ஒண்ணு அறைக்கு வெளியில ஓடுற மாதிரி தெரியுது. பக்கத்து பெட்ல தூங்கிட்டு இருக்க கியூட் பையன் எழுப்பலான்னு பார்த்தா அந்த பையன் உள்ள எழுந்துக்க மாட்டேங்கிறான். சரி இது வேலைக்காகாதுன்னு அக்காவோட கத்தி சண்டைக்கு பயன்படுத்தக்கூடிய வாள் இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு வெளியில வரான். அங்க இருக்க திரைக்கு பின்னாடி தான் அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கு. உடனே கத்திய வச்சு டப்புன்னு ஒரு குத்து, மாட்டி இருக்க துணி எல்லாம் தொப்புன்னு கீழே விழுது. பார்த்தா அதுக்கு நடுவுல வில்லனான முல்கராத்தோட அரக்க உருவம் அப்படியே படமா ஒட்டப்பட்டிருக்கு. அதை சுத்தி குட்டி குட்டியான கற்கள் இருக்கு. அதோட மைய பகுதியும் பாக்குறதுக்கு ஏதோ கண் வடிவத்துல இருக்கு. அப்பதான் கேடி பையனே அந்த வாளை தொட்டு பார்க்கும்போது அதோட நுனிப்பகுதியில ரத்தக்கரைகள் இருக்கு. எப்படி இது உண்டாச்சுன்னு பயபுள்ளைக்கு ஒன்னும் புரியல. கட் பண்ண அறுத்த மனித உருவத்துக்கு மாறி போன வெல்ல நேரா எல்ஜாவை கூட்டிக்கிட்டு பிராவோட வீட்டுக்கு வரான். சடனா பக்கத்து வீட்டை சேர்ந்த அலிட்டா அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க. யோ பிராவோ, என்னாச்சு இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்திருக்க? எதுவும் பிரச்சனையா? உடனே எல்ஜாவும், தலைவரே நீங்க சரின்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, அவளை ஒரேடியா லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிடுறேன். ஆனா வெல்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணாம, அலிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பாதுகாப்பா தான் இருக்கேன்னு அந்த பொண்ணை அந்த இடத்த விட்டு அனுப்பிடுவாங்க. யோ பாசு, என்னையா பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பசிக்குதியா? நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். உன்னோட அவசர புத்தியால மறுபடியும் என்னால காட்டுக்குள்ளேயே போக முடியாது. இந்த ஒட்டுமொத்த ஹேண்ட்ஸனையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான முட்டையை பத்தி குறிப்புகளை கண்டுபிடிச்சேன். கூடவே அதை திறக்கணும் அப்படின்னா தொலைஞ்சு போன ஸ்பைடர்விக் எழுதி வச்ச மந்திர புத்தகத்தோட குறிப்புகள் தேவை. அதை கண்டுபிடிக்க நம்மளால முடியாது. அது அந்த ஸ்பைடர்விக்கோட குடும்பத்தால மட்டும்தான் முடியும். சோ கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ண முட்டையை திறக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த ஊருக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த ஆன்மாக்களையும் நான் எடுத்துக்கிட்டு பிணங்களை உனக்கு உணவா கொடுக்கறேன். வேணும்னா அது வரையும் தோ வீட்டுக்குள்ள இருக்க இந்த பூனைய ஸ்நாக்கா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வில்ல தன்னை ஒரு அரக்க உருவத்துக்கு மாத்தி பூனைக்குட்டியா அல்லைக்கா லபக்குன்னு வாயில போட்டு முழுங்குறான். கட் பண்ண அடுத்த கிறிஸோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம கியூட் பாய் கொண்டு வந்த 2 எலிகளையும் காணோமா. சோ வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது கிடைக்கல. உண்மை சொல்ல போனா இந்த வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, முதல்ல நம்ம கேடி பையனை தான் குத்த சொல்லுவாங்க. அதுல முக்கியமா அந்த மலாரி தான் முதல் இடத்துல இருப்பா. அதுக்கப்புறமா அந்த குட்டி எலிகளை காணோம்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு விட்டுறாங்க. இதுக்கிடையில தனியா வீட்டுல இருக்கக்கூடிய கிறிஸுக்கு சின்ன வயசுல லுசிண்டா சொல்லி கொடுத்த ஒரு சில விஷயங்கள் இல்யூஷனா வந்து போகுது. இந்த பர்மா உண்மையாவே இங்க இருக்கக்கூடிய ஆப்பிள் ரொம்ப விஷயமானது. ஆனா முறையா பயன்படுத்தும் போது தீய சக்திகள் கிட்ட இருந்து நம்மள அது பாதுகாக்கும். 2 துளிகளை இந்த தேநீர்ல விட்டு அதை ஆள்காட்டி விரலால கலக்கி விட்டு சுண்டு விரல் கப்புல படாத மாதிரி கண்ணை முடிக்கிட்டு மடக்கன்னு குடிக்கணும். இந்த இடத்துல அப்படியே பிளாஷ்பேக்கும் கட்டாக அப்ப கரெக்டா இந்த அலிட்டாவோட புருஷங்கார அங்க வராங்க. ஆமா நீங்க யாரு? அட நானும் உள்ளூர்காரன் தான். நீங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, அதான் உங்களை வெல்கம் பண்ணலான்னு கையில கேக்கோட வீட்டுக்கு வந்தேன். ஆரம்பத்துல நல்லா உள்ள வந்தவன், மேடம் இந்த வீடு ரொம்ப பழமையா இருக்கு, எதுக்காக இதை இன்னும் வச்சிருக்கீங்க? நான் பழங்கால பொருட்களை எல்லாம் விற்கக்கூடிய ஆளு, வேணும்னா சொல்லுங்க, இந்த வீட்டை கூட நான் சேல் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த ஸ்பைடர்விக்கோட அண்ணன் பக்கத்துல இருக்க பாலத்துல தலை துண்டிக்கப்பட்டு இறந்து போனாரு. ஆனா ஸ்பைடர்விக் கிட்ட கேள்வி கேட்கும் போது நான் இதை பண்ணல, முல்கரா தான் பண்ணான்னு நிறைய கட்டுக்கதைகளை விட்டாரு. இப்ப அடுத்த அதே வீட்டுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க. ஒருவேளை இந்த சம்பவங்கள் மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடுப்பான அம்மாவும், சார் இப்ப கொஞ்சம் வெளியில போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு அவன் அனுப்பி வச்சிருவாங்க. அடுத்த மலாரி ஃபென்சிங் பயிற்சிக்காக பக்கத்துல இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருப்பாங்க. அங்க வெலன்சியான ஒரு பொண்ணு இருக்கா. அவதான் இந்த இடத்தோட டீச்சர். ஆனா பாருங்க அந்த புள்ளைக்கு கண்ணு தெரியாது. மலாரி உள்ள வந்ததுமே, இந்த பர்மா உன்னோட லாஸ்ட் மேட்ச பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப மோசமாவும் ஆக்ரோஷமாவும் சண்டை போட்டிருக்கேன். முதல்ல பயிற்சியில பொறுமை முக்கியம், அது உங்ககிட்ட இல்ல. சோ என்னால உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. பதில் எதுவுமே சொல்ல முடியாம மலாரி அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டா. இன்னொரு பக்கத்துல கேடி பையன் கிறிஸ் கூட பக்கத்துல இருக்க மனநல மருத்துவமனைக்கு வந்திருக்கா. டேய் டாக்டர் பிராவோ இன்னும் வரல போல, நீ உள்ள வெயிட் பண்ண, நான் ஆன்ட்டியை போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிறிஸ் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கேடி பையன் உள்ள வந்ததுமே அங்க 2 அகராதி பயபுள்ளைங்க இருக்கு. அதுல ஒருத்தியோட பேரு பெல்லா, அப்புறம் இந்த டிரான்ஸ்பார்மர் மாதிரி தலையில ஹெல்மெட் மாட்டி இருக்கால அவனோட பேரு நிக்கு. தோடா நீ தான் அந்த ஸ்பைடர்விக்கோட ஃபேமிலியா? இவ்வளவு நாள் ஊரு நிம்மதியா இருந்துச்சு, இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை ஆரம்பிக்க போதோ தெரியல. இவனுங்க பேசுறதை கேட்டாவே நம்மளுக்கு சம கோவம். சோ கடுப்புல அந்த இடத்த விட்டு வெளியில வந்துருவான். இதுக்கடையில கிறிஸ் லுசெண்டாவை பார்க்க உள்ள வந்திருப்பாங்க. ஆனா அந்த அம்மா செல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. லுசெண்டா, நான் தான் கிறிஸ், என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உங்க அக்கா அதாவது என்னோட அம்மா உங்களை வந்து பாக்கலன்னு நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கீங்க. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா நாங்க நியூயார்க்கை விட்டு இப்ப ஸ்பைடர்விக்கோட வீட்டுக்கு வந்திருக்கோம். அம்பிட்டு தாங்க. இந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷமே சிலைய போல உட்கார்ந்து இருந்த லுசெண்டா டக்குன்னு கிறிஸோட கையை பிடிச்சு, வேணா நீங்க இருக்க கூடாது, முல்கராத் உங்களை தேடி வருவா, தப்பிச்சு போயிடுங்கன்னு கண்ணா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேடி பையன் ஒளிஞ்சிருந்து கேட்டிருக்கான். ஆனா இது கிறிஸுக்கு தெரியாது. அடுத்து இன்னொரு பக்கத்துல வில்லனும் எல்ஜாவும் ஒரு பழங்கால பொருட்களை விற்கக்கூடிய கடைக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இங்கதான் அந்த வில்லன் தேடி வந்த விலை மதிப்பில்லாத முட்டை இருக்கான். ஆமா இந்த முட்டைக்குள்ள என்ன இருக்கு எங்களுக்கும் தெரியாது. எல்ஜா இது என்ன ஏதுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். அடுத்த நிமிஷமே எல்ஜா அதை வாய்க்குள்ள போட்டு லபக்குன்னு மெல்ல ஆரம்பிக்கிறா. உள்ள இருந்து ஒரு சில ரத்த துளிகள் வழிஞ்சிட்டு இருக்கு. லாஸ்டா கல் வடிவத்துல ஒரு சின்ன முட்டையை வெளியில எடுக்கிறா. உள்ள ஏற்கனவே கருப்பு நிறத்துல ஏதோ 2 அங்கிட்டும் இங்கிட்டும் முண்டிக்கிட்டு இருக்கு. மிரண்டு போன ஓனரமாவும், ஆமா இதெல்லாம் என்ன? ஒட்டுமொத்த ஆன்சனையும் மொத்தமா அழிக்க போற டிராகன்கள். அப்புறம் என்ன, ஓனரமாவோட கதையை முடிச்சிட்டு இவங்க ஒரு பக்கத்துல வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்து கிறிஸோட ஃபேமிலி ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப லுசெண்டா கூட பேசின விஷயங்கள் இவங்களுக்கு பயங்கரமா தலைவலியை கொடுக்குது. இதுக்கடையில அங்க இருக்க சுவர்கள்ல இருந்து டப்புன்னு ஏதோ ஒண்ணு ஓடக்கூடிய சத்தம் கேக்குது. கடுப்பான கிறிஸ்
கிறிஸ் பசங்க உதவியால அந்த சுவரையை அடிச்சு உடைக்கும் போது உள்ள நிறைய எலிகள் இறந்து போய் கருவாடா தொங்கிட்டு இருக்கு. ஆனா இதுல நம்ம கியூட் பையனோட எந்த ஒரு எலிகளும் இல்ல. இங்கதான் கேடி பையன் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறான். அது வெறும் சுவர்கள் மட்டும் கிடையாது, மாடி பகுதிக்கு போறதுக்கான ஒரு சின்ன ரகசிய பாதை இருக்கு. அம்மாவும் மெலாரியும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப லாஸ்டா இருக்கக்கூடியது கேடி பையனும் கியூட் பையனும் மட்டும்தான். நம்மளாலதான் எவன் சொல்றதையும் கேட்க மாட்டானே. கியூட் பையன் லைட்டா நகர்ந்ததுமே ரகசிய பாதையின் வழியா கொஞ்சம் கொஞ்சமா இவன் மட்டும் மேல போயிட்டு இருக்கான். இதே டைம்ல தனியா வெளியில வந்த கியூட் தாப்பாவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். பதிலுக்கு அவரும், மகனே என்னால இப்போ உன்னை மீட் பண்ண முடியாது, உங்ககிட்ட பேசவும் முடியாது, நான் ஒரு பெரிய நாடகத்துக்கான ரிகர்சல் இருக்கேன்னு போட்டிருக்காரு. இவ சோகத்துல இருக்க அதே டைம்ல ஒரு சின்ன மின்மணி பூச்சி அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்து போயிட்டு இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பாட்டில வச்சு அந்த பூச்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனா அப்பதான் இவனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அது சாதாரண மின்மணி பூச்சியை போல இல்லாம ஒரு குட்டி தேவதையை போல இருக்கு. ஒரு நிமிஷம் மிரண்டு போனவன் தொப்பன அந்த பாட்டில கீழே போட்டு உடைக்க மறுபடியும் அந்த பூச்சி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடும். இப்ப தான் பார்த்தது உண்மையா பொய்யாங்கிற குழப்பம் நம்மளுக்கு அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கத்துல திருட்டுத்தனமா மாடிக்கு வந்த கேடி பையன் அங்க தான் தாத்தா சம்பந்தப்பட்ட நிறைய திங்ஸ கவனிக்கிறான். அப்பதான் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடியில, ஏ கேடி பையா நீங்க இருக்க கூடாது, உடனே உன் பின்னாடி பாருன்னு யாரோ ஒருத்தர் எழுதி காட்டுவாங்க. என்னன்னு புரியாம பொறுமையா திரும்பும் போது அங்க கையில கத்தியோட எலி வடிவத்துல ஒரு குட்டி பூதம் ஒண்ணு நிக்குது. இதோட பேர் தான் திம்பல்பர்க், அதாவது லுசிண்டாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. முதல்ல அந்த பூதம் கத்த, அடுத்து அதை பார்த்து நம்ம கேடி பையன் கத்தன்னு லாஸ்டா பயந்து போய் கீழே ஓடி வந்தவன், ஆமா இந்த வீட்டுல உண்மையாவே பூதம் இருக்குமா, வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் கத்தும் போது இவன் பாக்கெட்ல இருந்த பபிள் கம் கீழே விழுந்துரும். டேய் என்ன இது, பெட்ரோல் பங்க் கடையில நீ பபிள் கம் எடுத்தியான்னு கேட்கும் போது இல்ல என்ன, ஆனா இப்போ உன் பாக்கெட்ல இருக்கு, புரிஞ்சு போச்சு. நியூயார்க்ல நீ என்ன பிரச்சனையை கொடுத்தியோ அதே மாதிரியே பொய்களை சொல்லி நீ இங்கேயும் நிறைய பிரச்சனை ஆரம்பிக்கிற. இதுக்கு மேலேயும் உன்னை சும்மா விட முடியாது. முதல்ல டாக்டர் பிராவோ கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன்னு வீட்டை விட்டு வேக வேகமா கிளம்புறாங்க. இதே டைம்ல வீட்டுக்கு வந்த வில்லனும் எல்சாவும் முட்டைக்குள்ள இருக்க அந்த டிராகன்ஸை வளர வைக்கிறதுக்காக தங்களோட ரத்தங்களை கொஞ்சம் கொஞ்சமா அதை விடுவாங்க. அதுவும் லைட்டா அதை குடிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப கரெக்டா யாரோ கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. சரி ஒருவேளை மறுபடியும் பக்கத்து வீட்டுக்காரியான அலேட்டா வந்துட்டா போல, இனிமே அவளை விடக்கூடாது, ஒரேடியா கதையை முடிக்கலான்னு வில்லனும் கதவை திறக்கிறான். ஆனா வந்தது அலேட்டா கிடையாது, நம்ம கிறிஸும் கேடி பையனும் தான். வாங்க வாங்க உங்களை நான் இங்க எதிர்பார்க்கலன்னு வில்ல பையன் நல்ல மாதிரியே பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா கேடி பையனை தனியா கூப்பிட்டு, உண்மை சொல்ல நீ அந்த ஸ்பைடர்பிக்கோட வீட்டுல எதை பார்த்து பயந்த, நீ சொல்லக்கூடிய பொய்களை கேட்க நானும் தயாரா இருக்கேன். ஆனா நான் சொல்றது பொய்கள் கிடையாது, சத்தியமா நாங்க ஒரு குட்டி ஜந்துவை பார்த்தேன். ஆனா வில்லனுக்கு உண்மை எதுன்னு தெரிஞ்சாலும் கூட அவன் கடைசி வரைக்கும் அதை நம்பாத மாதிரியே நடிக்கிறான். இதுக்கடையில மருத்துவமனைக்குள்ள இருக்க லுசிண்டா அந்த விஷ ஆப்பிள் பழம் இருக்கு இல்லையா, அதை இந்த அறைக்குள்ளேயே எங்கேயோ ஒளிச்சு வச்சிருப்பா போல. இப்ப அந்த பழத்தை எடுத்து ஒரு சில துளிகள் டீல விட்டு முறையாத கலக்கி குடிக்கும் போது டக்குன்னு அந்த அம்மா அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டாங்க. கூடவே அவங்களோட உடம்பும் மறைஞ்சு போயிடும். அடுத்து வில்லனோட வீட்டை காட்டுறாங்க. எல்சா கேடி பையனுக்காக ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வருவா. அப்ப சடனா ஒரு சில நொடிகள் மட்டும் இந்த எல்சா உருவமே பாக்குறதுக்கு லுசிண்டா போல தெரியும். அது மட்டும் இல்ல, லுசிண்டா மருத்துவமனை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லும் போது கேடி பையன் கிட்ட கேள்விகளை கேட்கறத விட்டுட்டு வில்லனும் கிறிஸும் கையில டார்ச்சோட இப்ப அவங்கள தேடி கிளம்புறாங்க. ஊர் மக்களும் இவங்களுக்கு வாலண்டியர்ஸா வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப எல்சாவும் கிறிஸோட வீட்டுல தான் இருப்பா. அப்ப திடீர்னு பசங்க ஒட்டுமொத்த பேருக்குமே மாடியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சந்தேகத்துல 3 பேரும் மேல வரும்போது அங்க ஏற்கனவே நம்ம கேடி பையன் இருக்கான். அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்விக்கு இதுக்கு முன்னாடியே குட்டி குட்டியான பூதங்களை பத்தி வீடியோக்கள் எடுத்திருப்பாரு. அதுல அவரோட இளைய பொண்ணான லுசிண்டாவும் இருக்காங்க. சோ இப்ப அந்த வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. நம்ம கேடி பையன் நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். டேய் என்னடா பண்றேன்னு கேட்டா, அந்த பூதம் இங்கதான் இருக்கு, அதை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேங்கிறான். சரி பையன் ஏதோ சொல்றான், உண்மையை கண்டுபிடிக்கணும்னா அந்த பூதத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வீடு ஃபுல்லா பொறிகளை வைக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. அம்மா கிட்ட நிறைய கேமராக்கள் இருக்கும். சோ அதை வீடு ஃபுல்லா செட் பண்ணிட்டு தான் பார்த்த குட்டி பூதம் கண்ணுக்கு தெரியாம மறையக்கூடியது. அது வீட்டுக்குள்ள எங்க நடந்து போனாலும் சரி, தரையில பவுடரை கொட்டி வச்சா போதும், அது நடந்து போகும்போது தடங்களை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சோ எல்லாத்தையுமே பக்காவா ஃபிட் பண்ணிட்டு பூதம் வெளியில வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கடையில காட்டுக்குள்ள வந்த கிறிஸும் வில்லனும் பொறுமையா நடந்து போகும்போது அவங்க கூட இந்த அலேட்டாவோட புருஷன்காரன் ஜாயின் பண்ணிக்கிறான். சரி நல்லது பண்ணதான் கூட வந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது. இரு அந்த லுசிண்டா மட்டும் கிடைக்கட்டும், உங்க மேல ஒரு கேஸ போட்டு ஒட்டுமொத்தமா அந்த மனநல மருத்துவமனையை மூடுறேன் பாரு. அட பாவி, யோ ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, மனநலம் பாதிக்கப்பட்டவனுங்களை பார்த்தாவே எனக்கு கோவம் வருது, அவங்களாலதான் அப்பாவியான மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்படி பேசும்போது கிறிஸ் கடுப்பாகி வில்லன் கூட அந்த இடத்த விட்டு தனியா தேட கிளம்பிடுவாங்க. அப்ப பாருங்க அதே காட்டுக்கு மறைஞ்சு போயிருந்த லுசிண்டாவோட உருவம் திரும்ப வெளியில வருது. உடனே இந்த இடத்த விட்டு பக்கத்துல இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. ஏமா ஒரு நிமிஷம் இல்லைங்க, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், நாங்க தேடி வந்தது பூதங்களோட சந்தைய, அது உனக்கு தெரியுமா? உடனே கடைக்கார பையன் டக்குன்னு லுசிண்டாவோட தலையை பிடிக்கிறான். மேடம் என்ன தெரியல, நான் தான் பூதங்களின் சந்தையை நடத்தக்கூடியவன். அப்படியா, எனக்கு உன்னை பார்த்த மாதிரியான ஞாபகமே இல்ல. வருடங்கள் கடந்து விடுதல, மக்கள் எங்களை தெரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக அடிக்கடி எங்களோட உருவங்கள்ல மாற்றத்தை உருவாக்குவோம். என் கூட வாங்க, நான் உங்களை சந்தைக்கு கூட்டிட்டு போறேன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு கதவை திறக்கும் போது மறுபக்கத்துல ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய காடு இருக்கு. அடுத்து கேடி பையன் மெலாரி அப்புறம் நம்ம கியூட் பாய் இவங்க 3 பேருமே கேமராக்களை பார்த்துட்டு இருக்கும் போது சடனா ஏதோ ஒண்ணு புகையிற மாதிரியான ஸ்மெல் வருது. பயந்து போன கேடி பையன் நேரா தன்னோட அறைக்கு வரும்போது அங்க வச்சிருந்த வில்லனான முல்கராத்தோட அரக்க உருவம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட பேப்பர் ஃபுல்லாவே எரிஞ்சுகிட்டு இருக்கு. எப்படியோ முழுசா எரியறதுக்குள்ள அதை மொத்தமா அணைச்சிட்டான். இதுக்கடையில கிறிஸ் சீரிஸோட ஆரம்பத்துல ஒரு அரக்க மிருகம் பிராவோட கதையை முடிச்சிருக்கும்ல, அதே பாடத்தை
மரத்துக்கிட்ட வந்திருக்கா. இறந்து போன பிராவோட ஒரு பக்க கால் ஷூ மட்டும் கிடைக்குது. அட என்ன இது ரத்த கரைகளா இருக்கு என்ன. இவ அந்த ஷூவை பார்க்கும்போது கரெக்டா இவளோட புருஷன்கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இவ அதை அட்டன் பண்ணக்கூடிய அதே டைம்ல இவளுக்கு பின்னாடி வில்ல அரக்க மிருகத்தோட உருவத்துல நிப்பான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இப்ப அந்த உருவத்தை காணோம். சாதாரண மனித உருவத்துக்கு வந்தவன் மறுபடியும் அவளை பேசி அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போறான். அடுத்து வீட்டுல இருக்க மெலாரி மறுபடியும் வால் சண்டையை பயிற்சி பண்ணிட்டு இருப்பா. அப்ப தெரியாதனமா கால் தடு மாதிரி தொப்புன்னு கீழே விழுந்துருவா. அப்பதான் வெலன்சியா கூட லாஸ்டா பேசின விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. பயபுள்ளிக்கு செம கோவம். கொஞ்ச நேரம் அமைதியா அதே இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவா. அடுத்து கண்ணை திறக்கும் போது இவளோட தலை முடியவே படிக்கட்டோட சேர்த்து அந்த திம்பிள்பர்க் மிருகம் இருக்கு இல்லையா அது கட்டி வச்சுட்டு ஓடிடுச்சு. வழக்கம் போல மெலாரிக்கு முழுக்க முழுக்க சந்தேகம் நம்ம கேடி பையன் மேல மட்டும்தான். ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணனு கேட்டா சத்தியமா சொல்றேன் நான் இதை பண்ணலங்கிறான். இதுக்கிடையில கியூட் பையன் வேற பயங்கரமா கத்துறான். என்ன ஏதுன்னு புரியாம நேரா கிச்சனுக்கு வரும்போது அங்க இருக்க ஃப்ரீசருக்குள்ள இவனோட தொலைஞ்சு போன 2 எலிகளும் உறைஞ்சு போன நிலைமையில இறந்து போய் கிடக்குது. பாத்தியா நான் உங்ககிட்ட சொன்னல இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த குட்டி மிருகம் தான். ஆனா கியூட் பையன் அதையெல்லாம் கேட்காம இறந்து போன எலிகளை குளிய தோண்டி வெளியில புதைக்கிறான். அவ பக்கத்துல வந்து எல்ஜாவும் நல்லவளை போல நடிச்சு அதுக்கு இறுதி மரியாதை எல்லாம் கொடுத்து அழகா அதை மண்ணுக்குள்ள புதைச்சிட்டாங்க. இது மூலமா கியூட் பாய்க்கும் எல்ஜாவுக்கும் ஒரு சின்ன காதல் உருவாகுது. ஆனா அதை வெளிப்படையா காட்டிக்கல. அடுத்து கேடி பையனை காட்டுறாங்க. தன்னோட அறைக்கு யாரு நெருப்பு வச்சிருப்பாங்கன்னு புரியாம கேமராக்கள்ல ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணும்போது நினைச்ச மாதிரியே நெருப்ப கொளுத்தும் போது கண்ணாடியோட பிரதிபலிப்புல அரைக்குறையா ஒரு ஆளோட முகம் மட்டும் தெரியுது. ஆனா அது பிளரா இருக்கு. சோ தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட இந்த போட்டோவை நல்லா ஷார்பன் பண்ணி கொடுன்னு உதவி கேட்கறான். அதுக்கப்புறமா வீட்டுல இருக்க மொத்த பேரையும் கூப்பிட்டு தான் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்ச போட்டோவை மத்தவங்க கிட்ட காட்டும் போது பயபுள்ளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா அந்த கண்ணாடியோட பிரதிபலிப்புல இருக்கக்கூடியதே தோ இந்த கேடி பையன் தான். மெலாரிக்கு எப்படி இருக்கும். அடா பாவி பண்ற எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு யாரோ பண்ண மாதிரி இவ்வளவு நேரமா நடிச்சிருக்கியடா. இல்ல நான் அப்படி எல்லாம் பண்ணல என்ன தயவு செஞ்சு நம்பு அது நான் கிடையாதுன்னு எவ்வளவோ கத்துறான். ஆனா மெலாரி அதையெல்லாம் கேட்காம கோச்சுக்கிட்டு போயிடுவா. சோகத்துல கேடி பையன் தனியா உட்காரும் போது அங்க கியூட் வரா. என்னடா மறுபடியும் நீயும் திட்ட போறியா. இல்லடா நீ போய் சொல்றத குறைச்சுக்கணும். அப்ப சடனா யாரோ மாடியில பேசக்கூடிய சத்தம் கேக்குது. 2 பேருமே அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணி வரும்போது உள்ள லுசிண்டா அந்த குட்டி மிருகத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கா. பாட்டி நீங்க எங்க எப்படி வந்தீங்க. நாங்க கிறிஸோட பசங்க. உடனே லுசிண்டா என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல. கேடி பையனை வளைச்சு புடிச்சு அவனோட தலையில இரும்ப வைக்கிறாங்க. பயப்படாத வந்திருக்க கூடியது முழுகராத்தோன்னு சந்தேகப்பட்டேன். என்ன இரும்பால அவனை தொடும்போது கண்டிப்பா அது அவனுக்கு பயங்கரமான வலியை கொடுக்கும். அதனாலதான் அவனை செக் பண்ண. பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும். அந்த ஸ்பைடர் விக்கோட புத்தகத்துல இருந்த பேப்பர்ஸ் எல்லாமே காணா போயிருக்கு. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா. ரொம்ப நல்லாவே தெரியும். அதை மறைச்சு வச்ச ஆளே நான் தான். எனக்கு ஞாபகம் இருக்கு. என் வயசுல இருந்து 3 மடங்குக்கான பேப்பர்கள் அதுக்குள்ள இருந்துச்சு. பாட்டி நீங்க சொல்லக்கூடியது புரியல. அப்படின்னா உங்க வயசு என்னங்கிறீங்க. அட நான் சும்மா 25 வயசு தானே. ஏன் இவ்வளவு ஷாக்கா பாக்குறீங்கன்னு இவங்களும் பக்கத்துல இருக்க கண்ணாடியை கவனிக்கும் போது இப்பதான் இவங்களுக்கு 65 வயசு ஆயிருக்க விஷயமே தெரிய வருது. சரி நடந்தது நடந்து போச்சு. இந்த பாருங்கப்பா அந்த வில்லனுக்கு இந்த புத்தகத்தோட குறிப்புகள் தேவை. ஏன்னா முட்டைக்குள்ள அடைபட்ட ஒரு சில மந்திர டிராகன்ஸ் அவன் உயிர்ப்பிக்க நினைக்கிறான். ஒருவேளை அது மட்டும் நடந்தா இந்த ஒட்டுமொத்த ஹேண்ட்ஸ் ஊருமே அவனோட பிடிக்குள்ள போயிடும். ஒருத்தன் கூட உயிர் பிழைக்க முடியாத. பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு. இந்த ஊருக்குள்ள ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள்ல நான் அதை மறைச்சு வச்சிருக்கேன். நகரத்தோட ஒவ்வொரு பகுதிகளிலுமே வித்தியாசமான கண் வடிவத்துல ஒரு சில கதவுகள் இருக்கும். அந்த கதவுகளுக்கு பின்னாடி இருக்க புதிர்களை கண்டுபிடிச்சா போதும் உங்களால உள்ள நான் மறைச்சு வச்சிருக்க பேப்பர்களையும் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா கேடி பையனும் பாட்டியும் தனியா உட்காந்து பேசுவாங்க. இது மாடியில இருந்து மெலாரி எல்ஜா அப்புறம் கியூட்னு 3 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டியும் நான் பூதங்களோட சந்தையில இருந்து உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். இதை எப்பவுமே கையோட வச்சுக்கொண்டு ஒரு துளையிடப்பட்ட கல்லை ஒப்படைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கல்லின் வழியா பார்த்தா மட்டும்தான் பூதங்களை தெளிவா பார்க்க முடியும். கரெக்டா அதே டைம்ல வெளியில போன கிறிஸும் வில்லனும் திரும்ப வந்துட்டாங்க. கியூட் பையனும் தான் பார்த்த எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லலான்னு ஓடும்போது கேடி பையன் உள்ள பூந்து வேணான்னு தடுக்கிறான். அதுக்கப்புறமா பாட்டி வில்லன் கூடயும் எல்ஜா கூடயும் அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அமைதியா இருந்த லுசிண்டாவும் பரவாயில்லையே இப்போ உனக்குள்ள இருக்க பவர் அதிகமான மாதிரி தெரியுது. நீ என்னதான் மனித உருவத்துல இருந்தாலும் கூட என்னால காட்டு அரக்கர்களோட வாசத்தை நுகர முடியும். நீ என் கைய புடிச்ச நொடியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ தான் அந்த முள்கராத்தன. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொண்ணு யாரு. ஒரு நிமிஷம் எல்ஜா தன்னோட உருவத்தை நொடிக்கு நொடி மாத்தி காட்டினதுமே இவ எப்பேற்பட்ட அரக்கன்னு லுசிண்டாவே வாய பழகுறாங்க. அதுக்கப்புறமா காரை ஸ்டாப் பண்ணவில்லை. லுசிண்டாவை தனியா கூப்பிட்டு உண்மையை சொல்லு. அந்த ஸ்பைடர் விக்கோட புத்தக குறிப்புகள் அதை நீ எங்க வச்சிருக்க. செத்தார நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட மெமரிஸ நான் ஏற்கனவே அழிச்சிட்டேன். அப்படின்னா உன்னோட உதவி எனக்கு தேவையில்லன்னு வில்லன் கடுப்பாகி டக்குன்னு வயித்துல ஒரு குத்து. அந்த அம்மா உடம்பு ஃபுல்லா பூக்களா மாறி அதே இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுவாங்க. இதுக்கடையில வில்லன் ஒவ்வொரு நாளுமே அந்த டிராகன் முட்டைகளுக்கு தன்னோட ரத்தத்தை உணவா கொடுக்குறான். அது மட்டும் இல்ல மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு ஒட்டுமொத்த நிலப்பரப்பையுமே கொஞ்சம் கொஞ்சமா விஷமா மாத்திட்டு இருக்கான். இதுக்கடையில லுசிண்டா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு கேச முடிச்சு அவங்களுக்கான இறுதி அஞ்சலி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல கலந்துக்கிறதுக்காக லுசிண்டாவோட சொந்த அக்கா அங்க வந்திருப்பாங்க. டே பசங்களா என்னாச்சு உங்களுக்கு. ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா நான் சொல்றது உண்மைமா. அந்த லுசிண்டாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதான் அந்த திம்பிள்பர்க் இருக்கால அவன் லுசிண்டா இறந்து போனதால பயங்கரமான கோவத்துல இருக்கான். சரி அவனை எப்படியாச்சும் பிடிக்கலாமேன்னு நாங்களும் ட்ரை பண்ணோம். ஆனா அவன் எங்க 2 பேரோட ஷூ லேஸையும் ஒன்னா கட்டி விட்டான். அதனாலதான் படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டோம். டேய் நான் செம கோவத்துல இருக்கேன். உன் கட்டுக்கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஆள் கிடையாதுன்னு அம்மா அவங்களை திட்டி மாடிக்கு அனுப்பிடுவாங்க. இதுக்கடையில மெலாரி இறுதி சடங்குக்கு வந்த வெலன்சியாவை கவனிக்கிறா. சம்பந்தமே இல்லாம இவ எதுக்கு இங்க வந்தான்னு ஒரு சின்ன கேள்வி. அடுத்து இந்த கிறிஸோட அம்மா சும்மா இல்லாம பாத்தியா ஆரம்பத்துல
காலத்துல என்னோட சகோதரிக்கும் இதே பிரச்சனை வந்துச்சு. பூதங்களை பார்த்தேன், அரக்கர்களை பார்த்தேன், தேவதைகளை பார்த்தேன்னு. ஆனா இப்ப அதே விஷயத்த தோ உன்னோட மூத்த பையன் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, என்னதான் இருந்தாலும் அவங்க உங்களோட சகோதரி. கடந்த 41 ஆண்டுகளா நீங்க அவங்கள பாத்துக்கல. அதுக்குன்னு நீங்க பண்ண அதே தப்ப நான் பண்ண மாட்டேன். ஒருவேளை என் பையன் பாதிக்கப்பட்டா கூட ஒரு குடும்பமா எப்பவும் நான் அவனுக்கு துணையா இருப்பேன். சரிமா, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு அம்மா கோச்சுக்கிட்டு வெளியில போயிடுவாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லவரா நடந்த எதையுமே வெளிக்காட்டிக்காம இறந்து போன லுசிண்டாவுக்கு லாஸ்டா டான்ஸ் எல்லாம் ஆடி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட அதே லுசிண்டாவோட பெட்டிய மறுபடியும் இந்த வில்லன் தோண்டி எடுக்கிறான். பார்த்தா இறந்து போனதான் நினைச்சேன். லுசிண்டா உள்ள உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. யோ முல்கராத்து, என்ன காப்பாத்த உனக்கு இவ்வளவு நேரமா? அடியே, நமக்கு டைம் இல்ல. முதல்ல உருவத்தை மாத்தி இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். உடனே லுசிண்டா உருவம் மறையுது. அதுக்கு பதிலா எல்ஜாவோட உருவம் தெரியுது. ஆக்சுவலா லுசிண்டா இறந்து போனது உண்மை. ஆனா அவங்களோட உடம்பு கிடைக்கல. மத்த ஆளுங்களுக்கு வில்ல மேல சந்தேகம் வரக்கூடாது. அதுக்காக தான் இங்க இருக்க எல்ஜாவை இறந்து போன லுசிண்டா மாதிரி நடிக்க வச்சு அவளுக்கான இறுதி சடங்கு பண்ணி மொத்தமா சாப்டரை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. கேடு பையன் நேரா மருத்துவமனைக்கு வந்திருக்கான். அங்க இவனை போலவே மன ரீதியா பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்காகவும் பையன் நிறைய பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அடடா, நீ ரொம்ப நல்ல பையடா. ஆஹா ஓஹோன்னு மொத்த பேரும் அதை லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நிமிஷமே மொத்த பேரும் ஃபுல்லா புலம்புறானுங்க. அப்போ உடனே பெல்லா உள்ள பூந்து, எப்பாடே இவன் பிஸ்கட்டுக்குள்ள இரும்பு துகளை வச்சிருக்கான்டா. புரிஞ்சு போச்சடா, உங்க ஆன்டி லுசிண்டா மாதிரி நாங்க எல்லாரும் பூதங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணியா? ஆமான்னு கேடு பையன் சொல்ல அதே டைம்ல கரெக்டா வில்ல வந்துட்டான். டேய், நீ பண்றது ரொம்ப தப்பு. முதல்ல என் கூட வான்னு தனியா கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. என்னப்பா, தொலைஞ்சு போன இந்த புத்தகத்தோட பதிவுகளை நீ தேடி கண்டுபிடிக்க பாக்குறியா? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல பேச்சு வாக்குல உங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாரு, மத்தவங்க பார்வையில நீ சொல்லக்கூடியது பொய்யா இருக்கலாம். ஆனா உன்னோட பார்வையில ஒருவேளை உண்மையா இருந்தா நீ அதை தேடி கண்டுபிடி. உனக்கு அதை கிடைச்சா மட்டும் என்கிட்ட வந்து சொல்லு. ஏன்னா உன் அம்மாவை விட நான் உன் மேல அக்கறையா இருக்கேன்னு வெளில வேணும்னே லைட்டா ஐஸ் வச்சு பேசுறான். இதுக்கடையில மெலாரி வெலான்சியாவை பார்த்து கேள்வி கேட்கலான்னு வரும்போது அங்க அவளுக்கு பதிலா மேரின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு பொண்ணு இருக்கா. அட, நான் இங்க உன்னை எதிர்பார்க்கல. உனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்காமே, உன்னால முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு காட்டுன்னு இவங்க ஒரு பக்கத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில கேடி பையன் ஊருக்குள்ள தேவதைகளை நம்பக்கூடிய ஒரு சில பேரு அதுங்களுக்கு வீட கட்டி வச்சிருப்பாங்க. சோ அதோட கதவுகள்ல தான் பாட்டி சொன்ன மாதிரியே கண் வடிவத்துல ஒரு சின்ன அடையாளம் இருக்கு. சோ இதை எப்படியாச்சும் திறந்தா மட்டும்தான் உள்ள இருக்கக்கூடிய புத்தகத்தோட பேப்பர்ஸ் எடுக்க முடியும். அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு நிக்கும் பெல்லாவும் வந்துட்டாங்க. கடுப்பான நம்மாலு சுத்தியில வச்சு அந்த கதவுலயே டம்முன்னு அடிக்கிறான். ஆனா கதவு திறக்கல. அதுக்கு பதிலா அதுல எழுதப்பட்டிருக்க ஏபிசிடின்னு ஒரு சில வார்த்தைகளை கவனிக்கிறான். ஆமா, என்ன இது? இதுக்கான மீனிங் என்ன? சந்தேகத்துல தான் தம்பிக்கு கேடி பையன் மெசேஜ் அனுப்புறான். ஆனா அவன் ஏற்கனவே எல்ஜா கூட கடலை போட்டு போயிட்டு இருப்பான். அவன் மேல வரக்கூடிய கெட்ட வாசனைய இவன் நல்லா ஸ்மெல் பண்ணிக்கிறான். இருந்தாலும் அதை பத்தி வெளிப்படையா காட்டிக்கல. என் அண்ணன் கூப்பிடுறான். உடனே வா, நம்ம தேவதைகளோட வீட்டுக்கு போயாகணும். அதுக்கப்புறமா சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வந்தவன் கதவுல இருக்க குறிப்புகளை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கும் போது யாருக்கும் எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கல. ஆனா அப்பதான் எல்ஜா, எப்பா AWF இதுல என்னன்னு புரியலையா? இது மியூசிக்கோட கோட்ஸ். அட ஆமால, இப்பதான் எனக்கும் புரியுது. சரிப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்ஜா பாதியிலேயே அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவா. அதுக்கப்புறமா அதுல இருக்க நோட்ஸ் எல்லாம் உண்மை ஒன்னா பிளே பண்ணி பார்க்கும்போது லாஸ்டா லுசிண்டா இறந்து போனப்ப இவங்க ஒரு பாட்டு பாடி இருப்பாங்கல்ல, அந்த பாட்டோட டியூனும் இந்த கதவுல எழுதப்பட்டிருக்க டியூனும் ஒரே மாதிரியே இருக்கு. மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பாட்டை மறுபடியும் பாடும்போது பூட்டி இருக்க கதவு கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா கேடு பையன் கையை உள்ள விட்டு பார்க்கும்போது இவன் தேடி வந்த புத்தகத்தோட ஒரு பக்க குறிப்பு மட்டும் கிடைச்சாச்சு. இப்ப அந்த பேப்பர்ல ஒரு சில பாறைகளை பத்தி படங்கள் இருக்கு. உடனே நிக்க உள்ள போந்து, எப்பா இந்த பாறைகளை நான் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கேன். காட்டுக்குள்ள ஒரு ஆற்று பகுதியை ஒட்டிதான் அந்த பாறைகள் இருக்கு. என் கூட வாங்க, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல லுசிண்டா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கூட அந்த மேரியை இவளால தோக்கடிக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மேரியோ என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருதுன்னு அமைதியா வெளியில போயிடுவா. ஆனா மெலாரி சும்மா இல்லாம வெலன்சியாவோட ஆபீஸ்க்கு வரா. அங்க இருக்க புக்க புரட்டி பார்க்கும்போது அதுக்குள்ள வெலன்சியாவும் இறந்து போன லுசிண்டாவும் சின்ன வயசுல ஒன்னா எடுத்துக்கிட்ட மாதிரியான ஒரு போட்டோ இருக்கு. ஆனா கொடுமையை பாருங்க, போட்டோ எடுக்கப்பட்டது 1979. ஆனா 40 ஆண்டுகளுக்கு மேல ஆனாலும் கூட இப்பவுமே அந்த வெலன்சியா பாக்குறதுக்கு அதே உருவத்துல சின்ன பொண்ண போல இருக்கா. கரெக்டா அதே டைம்ல வெலன்சியா உள்ள வரக்கூடிய சத்தம் கேக்குது. பயந்து போன மெலாரி அங்க இருக்க துணிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பா. ஆனா வெலன்சியா சும்மா கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் லைட்டா நகர்ந்திருக்க விஷயத்த பார்த்ததுமே தன்னோட அறைக்குள்ள யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கா வெளியில வாங்க, இல்லன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு கத்தி எடுத்து கண்ணா பின்னாடி வீச கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மேரி வரா. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே மெலாரிக்கு லுசிண்டாவை போல நிறைய திறமைகள் இருக்கு. நல்லதா போச்சு. அப்படின்னா நீயே அவளுக்கான பயிற்சியை கொடுத்த, கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்த. இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்கக்கூடிய மெலாரிக்கு எதை பத்தி பேசுறாங்கன்னு ஒரு ஐடியாவும் இல்ல. அடுத்து காட்டுக்குள்ள கள்ள தேடி வந்த நம்மளுங்க ஒரு வழியா வித்தியாசமான துளையிடப்பட்ட அந்த பாறைகளை கவனிக்கிறாங்க. ஆரம்பத்துல கியூட் பையன் கடுப்பாகி, பாத்தியா இந்த இடத்துல எதுவுமே இல்ல, இங்க வந்தது வேஸ்ட் அப்படி இப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்பதான் எதிர்ச்சியா கேடி பையன் அங்க இருக்க பாறைகளோட துளைகள் வழியா பார்க்கும்போது ஆற்றோட மறுபக்கத்துல யூனிகான், அதாவது கொம்பு வச்ச குதிரைகள் சந்தோஷமா ஓடி ஆடி அங்க இருக்க தண்ணியோட விளையாடிட்டு இருக்கு. உடனே பெல்லா சும்மா இல்லாம வீடியோ எடுக்க பாப்பா. அடியே லூசானி, இந்த மிருகங்களை பத்தின ரகசியங்கள் வெளியில வந்தா கண்டிப்பா அதுங்களுக்கு ஆபத்தா போயிடும். சோ எப்பவுமே நடக்கிற எல்லாமே நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கணும். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. வெளியில போன கேடி பையனும் கியூட்டும் திரும்ப வீட்டுக்கு வரும்போது, அம்மா பாத்தீங்களா
நாங்க உன்னை கண்டுபிடிச்சிருக்கோன்னு புத்தகத்தோட பேப்பரை காட்டுவாங்க பாருங்க. பக்கத்துல இருக்க கிறிஸோட அம்மா சும்மா இல்லாம அந்த பேப்பரை வாங்கி கண்ணா பின்னான்னு கிழிச்சு போட்டாங்க. இன்னொரு அரக்கர்கள் பூதங்கள் ஏதாவது சொன்னீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு கத்தி விட்டுருவாங்க. ஆனா கிறிஸுக்கு தான் பசங்களை தன்னோட அம்மா இப்படி பேசுறது பிடிக்கல. யோசிக்காம நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, என் பசங்களை எனக்கு பாத்துக்க தெரியும்னு பேசிடுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அம்மா கிட்ட உண்மையை நிரூபிக்கணும்னா திம்பிள்பர்க்க பிடிச்சா மட்டும்தான் ஒண்ணுன்னு மாடியில புரிய வைக்கிறாங்க. ஆனா தெரியாதனமா இந்த முறை கேடி பையனோட கையை உடஞ்சு போடுது. உடனே அவனை தூக்கிட்டு மருத்துவமனைக்கு வராங்க. அப்பதான் நம்ம கியூட் அங்க இருக்க சேர்ல நம்ம எல்ஜா உட்கார்ந்து இருக்க விஷயத்த கவனிக்கிறான். அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல என் அப்பாவை பாக்கலான்னு வந்தேன். அப்ப சடனா கியூட்ட பாருங்களேன். இந்த பாரு நீ பாக்குறதுக்கு ஒரு பெண் உருவத்துல இருந்தாலும் கூட நீ ஒரு உண்மையான மனுஷி இல்லங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா மர அரக்கர்களோட வாசனை அது எப்படி இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். சோ கண்டிப்பா நீயும் அவங்கள ஒருத்தி. எனக்கு உன்னை பார்த்து பயம் கிடையாது. அதே டைம்ல இந்த ரகசியம் நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இதுக்கிடையில கை உடைஞ்சு போன கேடி பையனை பாக்குறதுக்காக அந்த வில்லன் நேரம் அறைக்குள்ள வருவான். என்னாச்சு மறுபடியும் அந்த குட்டி மிருகங்களை பிடிக்க ட்ரை பண்ணியா? இல்லனா தொலைஞ்சு போன பேப்பர்ஸ்ல எதையாவது கண்டுபிடிச்சியா? ஆமா கண்டுபிடிச்சேன். ஆனா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்னோட பாட்டி கிழிச்சு போட்டாங்க. இப்படி பேசிக்கிட்டே வில்லன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பிஸ்கட்டை யதார்த்தமா எடுத்து சாப்பிட்டுருவான். ஐயோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க, அதுல லைட்டா இரும்பு துகள்களை கலந்திருக்கேன். அடுத்த நிமிஷமே வில்ல பையன் வாய்க்குள்ள இருந்து நெருப்பா துப்பிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவனோட அரக்க உருவம் வெளியில வந்துட்டு மறுபடியும் பையன் நார்மல் ஆயிட்டான். சோ கேடு பையனுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு இங்க இருக்கக்கூடிய டாக்டர் சாதாரண ஆள் கிடையாது, மகா வில்லனான முல்கராத்தன. இருந்தாலும் இத பத்தி தான் அம்மா கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க கேடு பையனை பைத்தியம் நினைச்சிட்டு இருக்காங்க. இத சொன்னா மொத்தமா இவனை மென்டல் ஹாஸ்பிட்டலே சேர்த்துருவானுங்க. சிகிச்சை எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப நம்ம ஆளுங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இரவு நேரத்துல மறுபடியும் இந்த திம்பிள்பர்க் இருக்கான்ல கையில கத்தியோட நம்ம கேடி பையனை குத்தி சாகடிக்கலான்னு பெட்டுக்கு மேல ஏறுவான். அப்ப மறைஞ்சிருந்த நம்ம ஆளுங்க கூண்ட வச்சு அந்த திம்பிள்பர்க்க பிடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல வில்ல என்ன பத்தின அடையாளம் அந்த கேடி பையனுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறான். அதே வார்த்தையே எல்ஜாவும் சொல்றா. சரி பரவாயில்ல விடு, என்ன இருந்தாலும் அவங்க நம்மள பத்தின உண்மைகளை வெளியில சொல்ல மாட்டாங்க. இப்படி பேசிட்டு வெளியில வரும்போது வீட்டு கதவுல ரொம்பவே கோரமான படம் வரையப்பட்டிருக்கு. தலைவரு எனக்கு என்னமோ கண்டிப்பா இந்த வேலையா கேடி பையன் தான் பாத்திருப்பான்னு தோணுது. கட் பண்ண அடுத்து கேடி பையனும் தம்பிக்காரனும் பெல்லா அப்புறம் நிக்க வீட்டுக்கு வர சொல்லி இவங்க கூண்டுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்க திம்பிள்பர்க்க காட்டலான்னு பார்த்தா இப்ப அதோட உருவமே மறைஞ்சு போயிடுச்சு. ஐயோ ஒருவேளை தப்பிச்சு போயிடுச்சு போல. உடனே கதவை தரேன்னு சொல்லும் போது கேடி பையன் வேணான்னு தடுக்கிறான். ஒரு நிமிஷம் லாஸ்டா பாட்டி லுசிண்டா என்கிட்ட இந்த கல்ல கொடுத்துட்டு போனாங்க. இது வழியா பார்த்தா கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை நம்மளால பார்க்க முடியும். உடனே அதை மாட்டிட்டு இப்ப அந்த குண்டை பார்க்கும்போது உள்ளதான் அந்த திம்பிள்பர்க் நல்லா குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கான். எனக்கு தெரியும் உன்னோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க, அதுக்காக நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னோட உதவி எங்களுக்கு தேவை. என்னதான் புத்தகத்தோட பதிப்பு என்கிட்ட கிடைச்சாலும் கூட அதுல எழுதப்பட்டிருக்க மொழி ரொம்ப பழமையானது, என்னால புரிஞ்சுக்க முடியல. சரி என்ன இருந்தாலும் லுசிண்டாவோட பேரனா போயிட்டீங்க, என்ன விடுதலை பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இல்ல இவ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாதுன்னு கேடி பையன் ஒரு துணியை போட்டு போத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆனா தம்பிக்காரனுக்கு திம்பிள்பர்க் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சோ கேடி பையனுக்கே தெரியாம கூண்ட திறந்து விட்டு புத்தகத்துல இருக்க குறிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா இவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். கூடவே அந்த பழங்கால மொழியவும் திம்பிள்பர்க்கோட உதவியால கத்துக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில வில்ல கிறிஸுக்கு மருத்துவமனையிலேயே ஒரு வேலையை போட்டு கொடுக்குறான். சடனா வெளியில இருந்து மக்கள் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. என்னன்னு வெளியில வந்து பாக்கும்போது அந்த அலிட்டாவோட புருஷன் இருக்கா இல்லையா, அவன் எக்கச்சக்கமான ஆட்களோட முன்னாடி வந்திருக்கிறான். பாரியா பாரு பக்கத்துல இருக்க காரு வீடுன்னு எல்லா இடங்கள்லயுமே தோ இங்க இருக்க பைத்தியக்கார பையங்க கிறுக்கி வச்சிருக்கானுங்க. இப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை எங்களோட ஹேண்ட்ஸன் ஊருக்குள்ள தேவையில்ல, முதல்ல அதை மூடுங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்றானுங்க. முடியாதுன்னு வில்லன் சொல்லும் போது அலிட்டாவோட புருஷன்காரன் ஓங்கி மூக்குலயே ஒரு குத்து. தற்போதைக்கு கிறிஸ் தான் அவங்கள சமாதானப்படுத்தி அமைதியா அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இதுக்கிடையில திம்பிள்பர்க்கோட உதவியால ஹேண்ட்ஸன்குள்ள இருக்க தேவதைகளோட கதவு இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடிய இடத்த மேப்ல மார்க் பண்ணிட்டு கேடி பையனும் பெல்லாவும் ஒரு பக்கத்துலயும் நிக்கும் தம்பிக்காரனும் இன்னொரு பக்கத்துல கிளம்பிடுவாங்க. கேடி பையன் மேப்ல மருத்துவமனைக்குள்ளதான் அந்த கதவு இருக்க மாதிரி போட்டிருக்கு. சரின்னு உள்ள வந்து ஒவ்வொரு இடமா தேடும் போது ஒரு அறைக்குள்ள நிறைய படங்கள் வரையப்பட்டிருக்கும். அந்த படங்கள்ல ஒண்ணா அந்த தேவதைகளோட கதவும் வரையப்பட்டிருக்கு. மிரண்டு போன பெல்லாவும் ஏபா மித்தது கூட ஏதோ கதவு நம்ம பாட்டு பண்ணா திறந்துரும், ஆனா இதை எப்படி திறக்கிறது? அதுக்கான பதில் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. இது ஒரு படம் அப்படின்னா இந்த படத்துல நம்ம என்ன மாற்றத்தை வேணா உருவாக்கலாம்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு அந்த கதவுல ஒரு கைப்பிடி திறக்கிறதுக்கு சாவின்னு எல்லாத்தையுமே படமா வரைஞ்சு இவன் லைட்டா திரும்பி அதை இழுக்கும் போது கதவு டக்குன்னு ஓபன் ஆயிடுச்சு. தேடி வந்த இன்னொரு பேப்பரும் கிடைச்சாச்சு. அடுத்து தம்பிக்காரனும் நிக்கும் ஒரு கைவிடப்பட்ட பழைய கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. அப்ப திடீர்னு கூட வந்த நிக்க காணோம். டேய் எங்கடா போயிட்ட, வெளியில வா வெளியிலவன் கத்தும் போது பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது. பயந்து போன தம்பிக்காரன் கையில ஒரு இரும்பு ராட் எடுக்கிறான். அடிக்கலாமேன்னு கைய ஓங்கும் போது வந்திருக்கக்கூடியது எல்ஜாங்கிற விஷயம் தெரியுது. தயவு செஞ்சு இரும்ப கீழே வை, என்ன மாதிரியான உயிரினங்களுக்கு இரும்புனா சுத்தமா ஆகாது. சரி அதெல்லாம் விட்டுத்தல, எதுக்காக இங்க வந்த? உன்னை என்னோட நண்பனாக்குறதுக்காக. நம்புற மாதிரி இல்லையே, நீதான் ஒரு அரக்கியாச்சே. சின்ன திருத்தம், நாங்களும் உங்கள மாதிரியே ஒரு உயிர்கள் தான். ஆனா எப்ப இங்க இருந்த காடு இயற்கை வளங்களை மக்கள் அழிச்சு அதுக்கு மேல காங்கிரீட் கட்டடங்களை உருவாக்குனீங்களோ அப்பவே எங்களோட வாழ்வாதாரம் அளிக்கப்படுச்சு. கூடவே நீங்க கேன்சர் மாதிரியான கொடூரமான நோய்களால இறக்கும் போது அந்த உடம்புகள் மண்ணுக்குள்ள புதைக்கப்படுறதால தேவதைகள் பூதங்கள்னு எல்லா இனங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. சொல்ல போனா எங்க இடத்துலதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பான இதெல்லாம் நம்ப மாட்டேன், நான் இங்க இருந்து போறேன்னு அழுதபடியா அந்த எல்ஜா சொல்லிட்டு கிளம்பிடுவா. இன்னொரு பக்கத்துல மருத்துவமனைக்குள்ள இருக்க கிறிஸ் அந்த வில்லங்கிட்ட சுவர்கள்ல வரையப்பட்டிருக்க ஓவியங்களை கை காட்டி ஒரு சில கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 100
ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஹான்சன் ஒரு காடா இருந்துச்சு. முதல் முறையா இங்க குடி வந்த மக்கள் அந்த மரங்களை அழிச்சு அன்னைக்கு நைட்டு மிகப்பெரிய திருவிழாவா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா என்னதான் தங்களுக்கு தேவையான பசி தீந்து போனாலும் கூட திரும்ப திரும்ப அந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. வயிறு வெடிச்சு ஒரு இடத்துல வயிறு வெடிச்சு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆளுங்க அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே முல்கராத்தன் சொல்லப்படக்கூடிய கொடூரமான வில்லன் தான். இதெல்லாம் நான் சொல்லல, மக்கள் ஒரு கதையை நம்புறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மருத்துவமனை உருவாச்சு. பாதிக்கப்பட்ட மக்களையும் காப்பாத்த ஆரம்பிச்சாங்க. கட் பண்ண அடுத்து கேடி பையன் பெல்லா கூட பாலத்துக்கிட்ட வந்திருக்கான். அங்க இருக்க தூண்கள்ல இறந்து போன லுசிண்டா வரைஞ்ச மாதிரியே ஒரு வட்டத்துக்குள்ள இன்னும் நிறைய வட்டங்கள் வரையப்பட்டிருக்கு. எப்பா, இங்க நம்ம தேடி வந்த ஏஞ்சல் கதவு கிடையாது. ஆனா பாரு, இந்த மேப்ல இந்த தண்ணி கடியில ஏதோ ஒரு அரக்க மிருகம் இருக்க மாதிரி போட்டிருக்கு. முக்கியமா இந்த இடத்துல அந்த மிருகத்தோட பேரை நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து விசில் அடிச்சா அது நமக்கான தேவையை செஞ்சு கொடுக்குமா? இல்ல இல்ல, இதெல்லாம் சுத்த போயா இருக்கும். முதல்ல வா கிளம்பலாம். கட் பண்ண அடுத்து வில்லனை காட்டுறாங்க. வீட்டுல கேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா உள்ள வந்து அலிட்டா, யோ என்னையா பண்றீங்க? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடி எல்லாம் வாடி போயிட்டு இருக்கு. உங்களாலதான் என் கோழி கூட ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்குது, சாப்பிட்டாலும் முட்டை போட மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அட என்ன மேடம் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? வந்தவங்க வந்துட்டீங்க, இந்த கேக்கல 2 சாப்பிட்டு போங்க. அவசரப்பட்ட அலிட்டா டக்குன்னு அதை எடுத்து வாயில வச்சதுமே அவளால சாப்பிடுறத கட்டுப்படுத்தவே முடியல. ஆரம்பத்துல இருந்து என்ன கேள்வி கேட்டு எவ்வளவு சாகடிச்ச. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லவா? அந்த இறந்து போன ஸ்பைடர்விக்கு சொன்ன கதைகள் எல்லாமே உண்மை. நான் தான் அந்த கொடூர மர அரக்க. நாங்க வாழ்ந்த இடத்தையே அழிச்சு அதுக்கு மேல வீட்டை கட்டிட்டு இப்ப என்னையே குறை சொல்லிட்டு இருக்கியா? கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வயிறு வெடிச்சு இறந்துருவ. அலிட்டாவால பதிலே பேச முடியல. தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே மட்டும்தான் இருக்கா. இதுக்கடையில வெளியில போன நம்மளுங்க தேவையான பேப்பர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் கண்டுபிடிக்கப்படல. மாடிக்கு வந்ததுமே நம்ம தம்பிக்காரன் திம்பல்பர்க் நல்லவன், அவன் நமக்கு உதவி பண்றான். முக்கியமா லிசண்டா இன்னும் இறக்கலன்னு கூட சொன்னா அவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்கு காளான்களை வச்சு ஒரு சின்ன சடங்கு பண்ணா போதும்னா, சரி தம்பி சொல்றானே ஒரு முறை இவனை நம்பலான்னு சொல்லிட்டு நல்லபடியா சடங்குகளை செஞ்சு ஒரு சில மந்திர காளான்களை இவங்க உருவாக்கிட்டாங்க. சரி, உள்ள இருந்து லுசிண்டா வருவாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா ஒரு குட்டி தேவதை அங்கிட்ட இங்கிட்டும் பறந்து போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, என்ன நம்பி நீங்க ஏமாத்திட்டீங்க. இனிமே உங்களால உயிர் பிழைக்க முடியாது அப்படி இப்படின்னு கத்திட்டு இப்ப அவனும் கண்ணா புண்ணான்னு ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு இடத்துல தேவதை அழகா பறந்துட்டு இருக்கும் பாருங்க. டக்குன்னு கடுப்பான கேடி பையன் பேனை வச்சு மண்டையிலேயே ஒரு அட்டி. திம்பல்பர்க் வேற தப்பிக்கவே முடியாத மாதிரி வீட்டுல இருக்க ஒரு ஜன்னல் விடாம லாக் பண்ணிட்டானுங்க. நடந்த கலவரத்துல சம்மதமே இல்லாம பெல்லா வேற டக்குன்னு அதே இடத்துல மயங்கிடுவா. எத்தனை முறை எழுப்பி பார்த்தாலும் வேலைக்கே ஆகல. அடுத்த அந்த மேரி மலாரியா பாக்கலான்னு வந்திருப்பா. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் வெளியில வந்து பாக்கும்போது கேடி பையன் அடிச்சு தூக்கி போட்ட தேவதை இருக்குல்ல, அது பேச்சு முச்சே இல்லாம மயக்கத்துல இருக்கும். ஆனா மேரி அதை கையில வச்சுக்கிட்டு ஒரு சில வார்த்தைகளை சொன்னதுமே இறந்து போன தேவதைக்கு திரும்ப உயிர் வந்து அழகா அந்த இடத்தை விட்டு பறந்து போகுது. இது எல்லாத்தையுமே மலாரியும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டா. பிரச்சனை அது மட்டும் கிடையாது. மேரி வரும்போது நண்பர்கள் ஒரு சில பேரை பார்ட்டி வைக்கிறேன்னு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. ஆனா அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தால பேச்சு முச்சே இல்லாம அதே இடத்துல தூங்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவர்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த ஆம்புலன்ஸ்ல அந்த பைபிளிங்களை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கிடையில கேடி பையன் சும்மா இல்லாம, பாதியாடா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நான் அப்பவே சொன்னேன்ல அந்த திம்பல்பர்க்க நம்ப வேணான்னு. ஒரு முறை கூட நான் சொல்ற எதையும் நீ கேட்க போறது கிடையாது. அப்படி இப்படின்னு சண்டை போட்டு ஒரு கட்டத்துல மூஞ்சிலேயே நலங்கு வச்சுட்டான். சரதான் போடா, இனிமே நீ எனக்கு அண்ணனும் கிடையாது, நான் உனக்கு தம்பியும் கிடையாதுன்னு வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு நேரா வெளியில வந்தவன் எல்ஜாவை சந்திச்சு இப்ப நேரா அவங்க வீட்டுக்கு வந்துட்டான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. வெளியில பயங்கரமான இடி மின்னல். அப்ப கரெக்டா வில்ல கதவை திறந்துகிட்டு உள்ள வரான். என்னாச்சு இந்த டைம்ல எங்க என்ன பண்றீங்க? அட என் பொண்ணு எல்ஜாவை காணோம். எது உங்க பொண்ணையும் காணோமா? வீட்டுல இருந்தே என் தம்பியும் காணோம். போன வேற வச்சுட்டே போயிட்டாங்க. பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு தனக்கு தெரிஞ்ச ஆளுங்களுக்கு கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, தம்பிக்காரன் தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக எல்ஜா உதவியால இந்த ஊர்ல இருந்து ஒரு பஸ் பிடிச்சு கிளம்புறான். அப்ப மறுபடியும் எல்ஜாவோட உருவம் பக்கத்துல இருக்க டிரைவர் உருவத்துக்கு ஒரு செகண்ட் மாறுது. இதே டைம்ல கிறிஸோட வீட்டுல இருக்க வெள்ள கேடி பையன் கண்டுபிடிச்சு வச்சிருந்த புத்தகத்தோட குறிப்புகள் எல்லாத்தையுமே தன்னோட கையில வச்சிருக்கான். யோ ஒழுங்கா அதை என்கிட்ட ஒப்படைச்சிரு. எனக்கு தெரியும் ஏதோ ஒரு பிளானோட தான் நீங்க வந்திருக்க. என் கணிப்பு சரியா இருந்தா புத்தகத்தோட கடைசி பேப்பரான அந்த டிராகன் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை தேடிதானே இங்க வந்த. வெள்ள சிரிச்சபடியே கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம அங்கிருந்து போயிடுவான். அடுத்து பஸ்ல போயிட்டு இருக்க தம்பிக்காரன் சந்தேகத்துல எல்ஜா கிட்ட, ஆமா எதனால உன்னோட உருவம் அடிக்கடி வேற ஒரு ஆளை காட்டிட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, யாராவது ஒருத்தர் சாக போறாங்க அப்படின்னா அவங்க உருவத்தை ஏன் மூலமா உன்னால பார்க்க முடியும். அட இப்பதான் புரியுது, லுசிண்டா இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க உருவத்தையும் ஓ மூலமா பார்த்தேன். இதுக்கடையில மெலாரி சும்மா இல்லாம மறுபடியும் அந்த வெலன்சியாவை பார்க்க வந்திருக்கா. இந்த பாரு, நீங்க இனிமே எங்கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையும் மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா லாஸ்டா தோ இந்த மேரி கையில ஒரு தேவதையை வச்சு பாத்துட்டு இருந்தா, அதை நான் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டேன். நீங்க யாரு, எதுக்காக மறைமுகமா எனக்கு சண்டை பயிற்சி கொடுக்கணும்? உடனே வெலன்சியாவும், நீ கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கான பதிலும் என்கிட்ட இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா ஒரு முறையாச்சும் நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சாகணும். பதிலுக்கு இவ்வளவு சரின்னு சம்மதிக்கிறா. இன்னொரு பக்கத்துல கிறிஸுக்கு தன்னோட பையனும் எல்ஜாவும் நியூயார்க்குக்கு பஸ்ல கிளம்புற விஷயம் தெரிய வருது. சோ நானும் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அப்ப கரெக்டா கேடுப்பேன் உள்ள பூந்து, அம்மா இந்த கல்ல வச்சு பாருங்கம்மா. தோ இந்த பிராவோ ஒரு மருத்துவர் கிடையாது, அவன் ஒரு அரக்கங்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். ஆனா வில்லனை பாருங்களேன், துளி கூட பயப்படாம உன் பையனுக்கு மன ரீதியான நோய் இருக்கு, அதை அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கல் வழியா என்ன பாரு. சரி இப்ப அம்மாவும் கவனிக்கிறாங்க. ஆனா வில்லனோட உருவம் சாதாரண மனுஷனை போலதான் இருக்கு. கடுப்பான அம்மா, நீ மறுபடியும் போய் சொல்றல, உன்னுமே நம்ப மாட்டேன்னு கத்திட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. அப்ப உள்ள வந்த திம்பல்பர்க், டேய் இந்த வீட்டு
வீட்டோட ஏதோ ஒரு மூலையில தான் டிராகன் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் இருக்கு. வில்ல அதை எடுக்கிறதுக்குள்ள நீ எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சாகணும். இதுக்கடையில நியூயார்க்குக்கு வந்த தம்பிகரனும் எல்சாவும் தான் அப்பாவோட நாடகம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா உள்ள வந்து விசாரிச்சா பென்னுங்கிற பேர்ல யாரும் இந்த இடத்துல நாடகமே நடிக்கலையா. முதல்ல வெளியில போங்கன்னு திட்டி அனுப்பிட்டாங்க. உடனே எல்சாவுக்கு ஒரு ஐடியா. உங்க அப்பா எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு எல்லா விதமான உண்மைகளையும் என்னால சொல்ல முடியும், என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறா. அங்க சமையல்காரன் வடிவத்திலேயே ஒரு பூதம் இருக்கு. அதுகிட்ட கொஞ்சமா பழத்தையும் பணத்தையும் கொடுத்தா போதும், நாம என்ன விதமான கேள்விகளை கேட்டாலும் சரி அதுக்கான பதில் அது கொடுக்குமா. ஆனா தம்பிக்காரங்கிட்ட பூதங்களை பார்க்கக்கூடிய கல் இல்ல. சோ எல்சா சாதாரண கண்ணாடிகள்ல எச்சிய துப்பி இப்ப இது வழியா பாருன்னு சொல்லும் போது தம்பிக்காரனால ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, வந்தவ பென் இப்ப எங்க இருக்காருன்னு கேள்வி கேட்காம அதுக்கு பதிலா நான் தெரியாதனமா வில்லனோட பிடியில மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு அதுல இருந்து என்ன காப்பாத்திக்க ஏதாவது வழி இருக்கா அப்படி இப்படின்னு கேட்கும் போது கரெக்டா அந்த இடத்தோட தலைவன் வந்துட்டான். தோடா நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போன எல்சா ஒரு வழியா நம்ம கிட்ட திரும்ப வந்துட்டா. எனக்கு புரியாத விஷயமே, நீ இன்னும் நிறைய பேரை ஏமாத்திட்டு இருக்கல தம்பி, ரொம்ப யோசிக்காத. அவங்க வந்தது உன்னோட அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல, தன்னோட பிரச்சனைகள்ல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. அவளை இன்னைக்கு நீ மாட்டின உன்னை உப்பு கண்ட போட போறேன்னு சண்டைக்கு இருக்கும் போது தம்பிக்காரன் பயந்து பக்கத்துல இருக்க கழிவறைக்குள்ள வந்து டோரை லாக் பண்ணிப்பான். இதுக்கடையில மெலாரி சண்டை போட்டு ஒரு முறை கூட ஜெயிக்க முடியல. சோ வெலன்சியா உள்ள பூந்து இந்த புகையை ஸ்மெல் பண்ண உன்னோட மனசையும் பலத்தையும் திரும்ப உனக்கு மீட்டு கொடுக்கும். சரின்னு இவளும் அதை நுகர்ந்து பார்க்கும்போது கண்ணாடி மூலமா நியூயார்க்ல இருக்க நம்ம தம்பிக்காரனை தெளிவா பார்க்க முடியுது. அடா பாவி, இங்க என்ன நடக்குது, நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யா? அடியா அக்கா, எல்லாம் உண்மைதான், முதல்ல என்ன காப்பாத்து. டேய் நான் இங்க இருக்கேன்டா, எப்படா உன்னை காப்பாத்துறது? வேணும்னா இப்படி பண்ணு, எப்பவுமே எதிர்பாராத நேரத்துல தாக்குனா மட்டும்தான் அது அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கண்ணாடியில இருந்த பவரும் கட்டாக வெளியில இருந்த அடியாளுங்க கதை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டானுங்க. சரின்னு தப்பிக்க வேற வழியே இல்லாத மாதிரி மூஞ்ச அப்பாவியா வச்சுக்கிட்டு ஆரம்பத்துல வெளியில வந்தவன் எல்சாவை அவங்க வசியப்படுத்தி வச்சிருக்க விஷயத்தையும் அந்த கூட்டத்தோட தலைவன் தம்பிக்காரன் கிட்ட வர சின்ன கேப்ல மெலாரி சொன்ன மாதிரியே அசந்த நேரத்துல மூஞ்சில ஒரு குத்து. உடனே இதான் சாக்குன எல்சாவை காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவான். டேய் சூப்பர்ரா, நீ எவ்வளவு அழகா சண்டை போட்ட தெரியுமா? வாய மூடு, என்கிட்ட பொய் சொல்லிட்டல. எது பொய்யா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, எப்பவுமே அரக்கர்களால பொய் சொல்ல முடியாது. நான் உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான இடம் எனக்கு தெரியும் தான் சொன்னே தவிர அங்க வந்து உங்க அப்பாவை கண்டுபிடிக்க போறேன் நான் உங்ககிட்ட சொல்லல. எம்மா தாயே, இதுக்கப்புறம் நீ ஒண்ணு கிளிக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவத்துல தம்பிக்காரன் அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிறிஸ்டப்ப தன்னோட கணவரான பென்னுக்கு கால் பண்றாங்க. அவர் அட்டன் பண்ணி பேசுற அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு தம்பிக்காரன் வந்துட்டான். ஏன்பா என்கிட்ட போய் சொன்னீங்க, என்ன வேஷம் இது? மன்னிச்சிருப்பா, என்னோட வேலை போயிடுச்சு. கடந்த ஒரு மாதமா தான் நான் இந்த வேலையை பாத்துட்டு இருக்கேன். சரி அது கூட பரவாயில்ல, எதனால என்ன ஒரு முறை கூட பார்க்க வரல? வேலை அதிகம் மட்டும் போய் சொல்லாதீங்க. நீங்க இவ்வளவு நேரமா சும்மா இருந்த விஷயத்த நானே ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சு ஒரு வழியா உங்க மேனேஜர் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்தேன். இவங்க பேசுற எல்லாத்தையுமே கிறிஸும் கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல கடுப்பாகி, யோ பென்னு, இதுக்கு மேலேயும் எதையும் மறைக்க முடியாது, அவங்கிட்ட உண்மையை சொல்ல. இந்த பாரு, சின்ன வயசுல இருந்து என் அப்பா மூலமா நான் அதிகமா குடும்பப்படுத்தப்பட்டிருக்கேன். நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நீங்க பிறந்ததுக்கு அப்புறமா, முக்கியமா உன்னோட அண்ணன் அந்த கேடு பையன் பிறந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சண்டை, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அருவாவை தூக்கிட்டு வரான்டா. அதனாலதான் முடிவு பண்ண, எனக்கு நீங்களும் வேணாம் உங்க குடும்பமும் வேணான்னு. யோ உன்னை போய் இவ்வளவு நாளா நல்லவன் நினைச்சல, எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவை, இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கோச்சுக்கிட்டு படு கோவத்தோட அங்கிருந்து கிளம்புறான். இதுக்கடையில மெலாரியும் வெலாஞ்சிய பார்த்து, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஒரு முறை கத்தி சண்டை போட்டியில இருக்கும்போது மதிப்பெண்கள்ல ரொம்ப கம்மியா இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்க்கும்போது போட்டியை பார்க்க வந்த என்னோட அம்மா அப்பா தம்பின்னு எல்லாருமே போயிட்டாங்க. எனக்கு பயங்கரமான கோவம். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா அவங்க ஏன் பாதியிலேயே போனாங்கன்னு விசாரிக்கும் போது அந்த கேடு பையன் தான் பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டான். அதுக்காக தான் என் போட்டியை கூட முழுசா பார்க்காம எங்க அம்மா அப்பா போக வேண்டிய கட்டாயம். இந்த ஒரு காரணத்தாலேயே என் தம்பி கிட்ட இருந்தும் ஃபேமிலி கிட்ட இருந்தும் நான் விலகி இருந்தேன். ஆனா இப்ப நான் பண்ணது எல்லாமே தப்பு. எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட கூட உருவாக்க முடியல. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அதே இடத்துல அழ ஆரம்பிக்கிறா. அடுத்து நியூயார்க்ல இருக்க தம்பிக்காரன் மறுபடியும் பஸ் பிடிச்சு கிளம்பலான்னு பார்க்கும்போது இவன் காலையில பார்த்தா அதே டிரைவர் தான் மறுபடியும் வந்திருக்காரு. சடனா ஒரு கார் அந்த ஆள் மேல இடிக்கிற மாதிரி வரும். நல்ல வேலை இவன் உள்ள புந்து அவரோட உயிரை காப்பாத்திட்டான். பஸ்ஸுக்குள்ள ஏற்கனவே எல்ஜா உட்கார்ந்திருக்கா. மன்னிச்சிரு, ஏதோ ஒரு கோவத்துல உங்ககிட்ட கத்திட்டேன், பரவாயில்ல விடு. என் கூட எப்பவுமே யாரும் நெருங்கி பழக மாட்டாங்க. அட அப்படிலாம் எதுவும் கிடையாது, உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. ஓ அப்படியா, சரி இந்த கண்ணாடிய மாட்டி என்னோட முகத்தை பாரு. என்னோட அரக்க உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட என் மேல உனக்கு அன்பும் காதலும் இருக்காங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும். தம்பிக்காரனும் கண்ணாடிய மாட்டி பாக்குறான். ஒரு நிமிஷம் பயந்தாலும் கூட நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லுவான். சோ இப்படியே இவங்களுக்குள்ள காதல் ஓடிட்டு இருக்கு. இதுக்கடையில கேடி பையன் வீட்டுக்குள்ள மறைக்கப்பட்ட கடைசி பேப்பர் துண்டை தேடும் போது கதவுல லாக் ரொம்ப வித்தியாசமா இருக்க விஷயத்த கவனிக்கிறான். சோ எப்பவும் போல சாவியை வச்சு திருவாம இந்த முறை இன்னும் 2-3 முறை திருகுறாங்க. அடுத்த நிமிஷமே கதவும் திறகுது. பார்த்தா உள்ள ஒரு ரகசிய அறை இருக்கு. கூடவே இங்கதான் இவன் தேடி வந்த அந்த டிராகனுக்கான குறிப்புகளும் இருக்கு. உடனே நம்மால அதை எடுத்து சேஃப்டியா மறைச்சு வச்சுப்பான். இதுக்கடையில கிறிஸ் நியூயார்க்கு போன தன்னோட பையன் திரும்ப ஊருக்கு வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவரோட பிளான கேன்சல் பண்ணிடுவா. அப்ப உடனே வில்ல உள்ள பூந்து லைட்டா அவகிட்ட அன்பா ஆதரவா பேசினதும் போதும் பைபிள்ல சும்மா இல்லாம கட்டி பிடிச்சு கச்சகா முச்சகான்னு முத்தம் கொடுத்துட்டா. இத கரெக்டா சீக்கிரட் ரூம் விட்டு வெளியில வந்த நம்ம கேடி பையன் பார்த்து மிரண்டு போறான். ஏன்னா இவனுக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடியது பிராவோ கிடையாது, வில்லன்னு. இருந்தாலும் அம்மா கிட்ட உண்மையை சொல்ல முடியாது, அவங்க நம்ப மாட்டாங்க. சோ நேரா தனக்கு கிடைச்ச குறிப்புகளை பயன்படுத்தி மயக்கத்துல இருக்க பெல்லாவை காப்பாத்துறதுக்காக ஒரு சின்ன பூவை நீட்டுவா.
விடுவான். அவ லைட்டா அசைற மாதிரி தெரியுது, ஆனா அவ கண் முழிச்சாலா இல்லையாங்கிறத தெளிவா காட்டல. அப்ப கரெக்டா தம்பிக்காரன் உள்ள வரான். ஏண்டா டேய், நான் உன்னை அடிச்சிட்டேன், அதுக்காக சொல்லாம கொள்ளாம அப்பாவை தேடி நியூயார்க் வரைக்கும் போவியா? ஐயோ, இந்த அப்பா புள்ள கதையெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. அதே தான் நானும் சொல்றேன். இனிமே இந்த அண்ணன் தம்பி கதையும் வேணாம். நீ வா வழியில போ, நான் ஏன் வழியில போறேன்னு இவன் ஒரு பக்கத்துல கோவத்துல கிளம்புறான். இதுக்கடையில வெலஞ்சியா மலாரி கிட்ட ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. 40 வருடங்களுக்கு முன்னாடி நானும் லுசிண்டாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்பதான் அந்த வில்ல அரக்க உலகத்துல இருந்து இந்த மனித உலகத்தையும் மக்களையும் அழிக்கிறதுக்காக வெளியில வந்தான். அவனை அழிக்கணும் அப்படின்னா மந்திரவாளோட உதவி தேவை. ஆனா அதை எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. மனசெலவுல யாரு ரொம்ப சுத்தமா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாள் வேலை செய்யும். அதனால லுசிண்டா அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சா. ஆனா எதிர்பாராத விதமா என்னோட 2 கைகளையும் இழந்தேன். ரொம்ப யோசிக்காத, நான் சாதாரண மனுஷிய போல இல்ல, ஒரு தேவதை. அதனாலதான் இத்தனை வருடங்கள் ஆனாலும் கூட நான் ரொம்ப இளமையா இருக்கேன். இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வில்லனை என்னால எதிர்க்க முடியாது. அதனாலதான் உங்க 2 பேருக்குமே நான் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். கட் பண்ண அடுத்த தம்பிக்காரன் நேரா வில்லனோட வீட்டுக்கு வந்திருக்கான். அங்க இருக்க டிராகன் முட்டையில வேணும்னே தான் ரத்த துளிகள் விடுவான். ஆக்சுவலா இவனுக்குமே இங்க இருக்கிறது முள்கராத்துன்னு ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா வில்லனை பாருங்களேன், தான் நல்லவங்கிற மாதிரியே ஒரு சில காரணங்களை சொல்றான். ஆரம்பத்துல இருந்தே இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம், ஆனா திடீர்னு எங்க இருந்தோ வந்த மக்கள் என் இடத்த அடிச்சு என்கிட்ட இருந்து பிடுங்கினா எங்களை போல அரக்க மிருகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடுவாங்க. சோ அது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நானும் இங்க இருக்க எல்ஜாவும் வெளியில வந்தோம். ஆனா இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த முட்டைக்குள்ள இருக்க டிராகனுக்கு நாங்க உயிரை கொடுத்தாகணும். நல்லா பாரு, அது ஒவ்வொரு நாளும் ரத்தம் குடிக்கிறத குறைக்குது. இப்படியே விட்டா ஒரு சில வாரங்கள்ல அது இறந்து போயிடும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான உணவு என்ன, எப்படி இந்த டிராகனை வெளியில கொண்டு வருது, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அந்த டிராகன் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் தேவை. நீ என்ன நம்பலாம், அரக்கர்கள் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. தம்பிக்காரனும் ஏதோ ஒரு காரணத்தால சரி சரின்னு தான் தலையாட்டிட்டு இருக்கான். இதுக்கிடையில மெலாரி நேரா கேடிப்பையனை பார்த்து மந்திரவாளை பயன்படுத்தி மட்டும்தான் அந்த வில்லனை அழிக்க முடியுங்கிற விஷயத்த சொல்லுவா. இங்கதான் கேடிப்பையனுக்கு டக்குனு ஒரு ஐடியா. இறந்து போன லுசிண்டா கடைசியா இவங்கிட்ட பூதங்களோட சந்தையை பத்தி சொல்லிருப்பாங்க இல்லையா, ஒருவேளை அந்த சந்தைக்கு போனா கண்டிப்பா அந்த மந்திரவாள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு புக்ல இருக்க குறிப்புகளை பயன்படுத்தி மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. ஓனர் பையன் உதவியால கொஞ்சம் கொஞ்சமா இவங்க காட்டுக்குள்ள வராங்க. இதுக்கடையில தம்பிக்காரனும் எல்ஜாவும் கேடி பையன் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்க அந்த டிராகன் சம்பந்தப்பட்ட பேப்பரை தேடி கண்டுபிடிக்கலான்னு ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிக்கும் போது சடனா எல்ஜா உருவம் கேடி பையன் உருவத்துக்கு டக்குன்னு மாறுது. ஏற்கனவே சொல்லிருப்பால, யாராவது இறந்து போக போறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க உருவம் ஏன் மூலமா வெளிவரும். அப்படின்னா கூடிய சீக்கிரமே நம்ம கேடி பையனும் சாக போறான் போல. அடுத்து காட்டுக்குள்ள வந்த நம்பாளுங்க ஓனர் கிட்ட நாங்க மந்திரவாளை தேடி வந்தோம் சொல்லும் போது, தம்பி உங்க நல்ல நேரம், என்கிட்ட அந்த வாள் இருக்கு, ஆனா ஒண்ணு அதுக்கு பதிலா நீங்க எனக்கு 1000 பற்களை கொடுத்தாகணும். ஐயா பள்ளி என்கிட்ட இல்லையே அப்படின்னா வாள் உனக்கு கிடையாது. உடனே கேடி பையன் உள்ள பூந்து, இந்த வாளுக்காக நாங்க என்ன பண்ணா நீ இதை கொடுப்ப, ரொம்ப சிம்பிள், பேப்பர் ஸ்டோன் கேம் விளையாண்டா போதும், ஜெயிக்கிறவங்க கிட்ட நான் இதை ஒப்படைச்சிருவேன். ஆரம்பத்துல நல்லா விளையாண்டாலும் கூட அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஓடர் பையன் மட்டும் தான் பாயிண்ட் எடுக்கிறான். பசங்களா, உங்களை யாராவது தோத்து போயிட்டீங்க அப்படின்னா நிரந்தரமா என்னோட அடிமையா இங்கேயே தங்கி ஆகணும். அப்பதான் மெலாரி இவனோட விளையாட்டையே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு முறையுமே உடல் அசைவுகளை வச்சு மட்டும்தான் இவன் தன்னோட கையை மாத்துறான். சோ எப்படியாச்சும் இவனை ஒரு சின்ன ட்ரிக்க பண்ணி ஏமாத்தணுங்கிற முடிவுக்கு வராங்க. இதுக்கடையில தம்பிக்காரன் சும்மா இல்லாம திருட்டுத்தனமா லிப்ட பிடிச்சு மாடிக்கு போலான்னு பார்த்தா அங்க நம்ம தலைவன் திம்பல்பர்க் கை வைக்கிற இடம் ஃபுல்லா கம்ம ஊத்தி வச்சிருக்காப்ல. சோ பாதியிலேயே தம்பிக்காரன் வசமா மாட்டிக்கிட்டான். அடுத்து காட்டுக்குள்ள இருக்க மெலாரி ஓனர் பையன் கூட லாஸ்டா கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி கேம் விளையாடும் போது ஆரம்பத்துல கத்திரிக்கோள போல சிக்னலை வச்சவ கடைசி நிமிஷத்துல அந்த பேப்பரை மாத்திருவா. சோ இந்த ட்ரிக்ல ஏமாந்த ஓனர் பையன் வேற வழி இல்லாம வாழை கொடுத்தாகணும். ஆனா கடைசி நிமிஷத்துல நான் கொடுக்க மாட்டேன், இன்னும் நீங்க பற்களை கொடுக்கணும்னு வம்புலுப்பான். சர்தான் போடா சொம்பு நக்கின்னு வாழை தூக்கிட்டு குடுன்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருவாங்க. நேரா வீட்டுக்கு வந்ததுமே திம்பல்பர்க் உள்ள பூந்து, தலைவரே உன் தம்பிக்காரன் மேல திருட்டுத்தனமா போக பார்த்தான், நான் தான் கம்ம வச்சு லாக் பண்ணேன். டேய் நீ இன்னும் திருந்தலையா, அந்த வில்லனுக்கே கை கொடியா இருக்க, புரிஞ்சு போச்சு. லுசிண்டா என்கிட்ட சொன்னாங்க இங்க இருக்க யாரையுமே நம்ப கூடாதுன்னு, ஆனா அவங்க ஒன்ன குறிப்பிட்டு சொன்னாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நீ மட்டும் இல்ல இங்க இருக்க யாரையுமே நம்ப மாட்டேன். உடனே நிக்கு உள்ள பூந்து, எப்பா நான் உன் ஃப்ரெண்டுப்பா. யாரு நீயா? சரி நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் நம்பணும்னா உன் தலையில இருக்க ஹெல்மெட்டை கழட்டு. இல்ல என்னால முடியாது, அது ஒரு மனநோய், கண்டிப்பா என்னால அதை எடுக்க முடியாது. கடுப்பான கேடி பையன் கண்ணா பண்ண நடிச்சு அவ தலையில இருக்க ஹெல்மெட்டை புடிக்கிட்டாங்க. பாவம் நிக்கு பாக்குறதுக்கே அப்பாவியா இருக்கான். இதே டைம்ல கரெக்டா உள்ள வந்த கிரேஸும் வில்லனும் கேடி பையன் அடிதடி வரைக்கும் போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு லுசிண்டாவை எப்படி மருத்துவமனைக்குள்ளேயே வச்சாங்களோ இப்ப இவனையும் ஒரு தனி அறைக்குள்ள அடைக்கிறாங்க. இதுக்கிடையில மெலாரி தான் கொண்டு வந்த வாழை வெலன்சியா கிட்ட ஒப்படைக்கும் போது திறந்து பார்த்தா உள்ள கைப்பிடி மட்டும்தான் இருக்கு, முழு வாழை காணும். போச்சு, அந்த கடைக்காரன் நம்மள ஏமாத்திட்டான்ப்பா. அவசரப்படாத, இதுதான் அந்த மந்திர வாள், உங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ வச்சு மட்டும்தான் இந்த வாள் ஒழுங்கா வேலை செய்யும். சரி என்ன மெலாரி முதல்ல அந்த வாழை கையில எடுக்கிறா, எதுவுமே மாறல. அதுவே மீறி அந்த வாழை கையில எடுக்கும் போது அது ஒரு முழுமையான மந்திர வாளா உருமாறுது. அப்படின்னா இவதான் வில்லன் அழிக்கிறதுக்கு தகுதியான ஆளு. அப்ப திடீர்னு நல்லா இருந்த வெலன்சியா முகம் ஃபுல்லாவே காளான்கள் முளைக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இவளுக்கு மட்டும் கிடையாது, ஊருக்குள்ள இருக்க நிறைய பேரு இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில பேரு மயக்கத்தை விட்டு கண்ணே முடிக்கல. அதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. ஏற்கனவே வில்ல அந்த டிராகன் முட்டைகளை மண்ணுக்குள்ள புதைச்சிருப்பான்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர சுத்தி இருக்க மண்ணு தண்ணின்னு எல்லாத்தையுமே நச்சு பொருளா மாத்துது. இது மூலமா தான் ஊருக்குள்ள இருக்க மக்கள் கூட நோய்வாய்ப்பட்டு இந்த வில்லனோட அடிமைகளா மாறுறாங்க. இதுக்கடையில கேடி பையன் ஒவ்வொரு நாளுமே கண் முழிக்கிறான். மருத்துவமனையில ரொம்ப அமைதியா நடந்துக்கிறான். அந்த இடத்த
ஃபுல்லா நோட் பண்ணவன் கடைசி நிமிஷத்துல கூட வந்த அல்லக்கை அடிச்சு போட்டு அவங்கிட்ட இருந்த என்ட்ரி கார்டை பிடிங்கிட்டு வேக வேகமா வெளியில ஓடி வருவான். அதே டைம்ல குறுக்க அம்மா வந்துட்டாங்க. பாசத்தோட அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேமா, என்ன இந்த இடத்துல விடாதீங்கன்னு கதறி அழுவான். ஆனா அவங்க இல்ல நீ இங்க தான் இருக்கணும்னு வலுக்கட்டாயமா அவனை உள்ள தள்ளி விட்டுருவாங்க. இதுக்கு மேல கேடி பையனை யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாது. மனசுடைஞ்சு போனவன் திரும்ப மருத்துவமனைக்குள்ளேயே வரான். ஆனா வில்ல விடாம ஒவ்வொரு நாளுமே அந்த டிராகன் பத்தின குறிப்புகளை கேட்டுக்கிட்டே இருக்கான். கேடி பையனோட ஒரே பதில் என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாதுங்கிறது மட்டும்தான். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் நம்ம கேடி பையன் அறையில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு தேவதை பறந்து வருது. கதவுலாம் லாக்ல இருக்கு. சோ வெளியில இருந்து அது பேசக்கூடிய எதுவுமே நம்மளுக்கு புரியல. ஆனா அந்த தேவதையோட பிரதிபலிப்பு தரையோட குறிப்பிட்ட இடத்துல படுது. சந்தேகத்துல கேடி பையனும் அங்க இருக்க மேட்டை விலக்கி பார்க்கும்போது அதுல யாரோ வார்த்தைகளை தலைகளை எழுதி வச்சிருக்காங்க. உடனே ஒரு பேப்பர் எடுத்து அதுக்கு மேல பென்சிலை வச்சு தேய்க்கும் போது எழுதப்பட்டிருக்க வார்த்தைகளை இப்ப இவனால நேரா பார்க்க முடியுது. அதாவது விஷ ஆப்பிளோட சாறுகள் இருக்குல்ல, அதை டீல கலந்து நான் சொல்ற மாதிரி குடிச்சா போதும் உங்களால கண்ணுக்கே தெரியாம மறைய முடியும்னு போட்டிருக்கு. இத பாத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு பெல்லா வந்துட்டா. எனக்கு தெரியும் நான் கொடுத்த அந்த பூவோட வாசனை மூலமா தான் நீ மயக்கத்தை விட்டு கண்ணு முடிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கல. ஆமா உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. ஆனா ஒண்ணு, அந்த வில்ல உங்ககிட்ட இருக்க டிராகன் பேப்பர் தான் தேடிட்டு இருக்கான். அதை நீ பாதுகாப்பா வச்சிருக்கியா? ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. வில்ல ஒவ்வொருத்தர போல தான் உருவத்தை மாத்தி வேணும்னே கேடி பையனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்டா வரக்கூடியது தம்பிக்காரன். டே வில்லா நீ தான் எனக்கு தெரியும் உன் உருவத்தை மாத்தி என்ன ஏமாத்த பாக்காத. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ஒண்ணு என் தம்பியை ரொம்ப பிடிக்காது. எல்லாருமே அவனுக்கு மட்டும்தான் ஆதரவா இருக்காங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா அவனை அடிச்சு துரத்தலான்னு நான் காத்திருக்கேன். அப்படி இப்படின்னு கோவத்தால தான் மனசுக்குள்ள இருக்க எல்லா விதமான வார்த்தைகளையும் வெளியில கொட்டிட்டான். அப்பதான் கரெக்டா கதவும் திறக்குது. பார்த்தா வில்ல வெளியில இருந்து உள்ள வரான். அப்படின்னா இவ்வளவு நேரமா இங்க இருந்தது உண்மையான தம்பிக்காரன். பதில் எதுவுமே பேசாம தம்பிக்காரன் கோச்சுக்கிட்டு போயிடுவான். அப்பதான் கேடி போயனும் அட பாவி சரியான பிளான போட்டு என்ன நல்லா பழி வாங்கிட்டல. இப்பதான் புரியுது பெல்லா உருவத்துல என்கிட்ட வந்தது கூட நீதானே. பரவாயில்லையே உண்மையை கண்டுபிடிச்சிட்ட. இந்த பாரு அந்த டிராகன் பேப்பரை என்கிட்ட ஒப்படைச்சிட்டா பரவாயில்ல. அப்படி இல்லன்னு வை இதை விட சம்பவம் இன்னும் மோசமா இருக்கும். என்ன வேணா பண்ணிக்கோ, நான் அதை கொடுக்க முடியாதுன்னு வம்பா நிக்கும் போது வில்லன் கடுப்பாகி டக்குன்னு தாக்கும் போது இவன் ஏற்கனவே கை உடஞ்சு போச்சுன்னு ஒரு கட்டு போட்டிருப்பால, அதெல்லாம் சின்ன புண்ணமா உடையுது. பார்த்தா அதுக்குள்ளதான் இவ்வளவு நாளா அந்த டிராகன் பேப்பரையே மறைச்சு வச்சிருந்திருக்கான். வில்லனுக்கு ஒரு வழியா தேடி வந்த பொருளும் கிடைச்சாச்சு. இன்னொரு பக்கத்துல தம்பிக்காரன் திரும்ப நேரா வீட்டுக்கு வரான். அங்க தன்னோட அக்காவான மலாரியை சந்திக்கிறான். எனக்கு தெரியும் என் மேல எல்லாருமே கோவமா இருக்கீங்க, ஆனா அதுக்கு என்கிட்ட சரியான காரணங்கள் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த வில்லன் கூட கூட்ட சேரல. அவனோட திட்டம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாளா கூட இருந்தேன். சமீபத்துல நகரத்துக்குள்ள இருக்க மக்கள் எல்லாருமே ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதுக்கான மாத்து மருந்து தோ அந்த டிராகன் முட்டைக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட இந்த துகள்கள் தான். இது நமக்கும் நம்மளோட நண்பர்களுக்கும் சரியா இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த மக்கள் உயிரையும் காப்பாத்தணும் அப்படின்னா இதை விட ரொம்ப அளவுக்கு அதிகமான மருந்து தேவை. கட் பண்ண அடுத்த கிரேஸ் இப்ப நேரா வில்லனை பார்க்க வந்திருப்பாங்க. ஆனா அவன் வீட்டுல இல்ல. சரி தாகமா இருக்கே தண்ணி குடிக்கலாமேன்னு ஃப்ரிட்ஜை திறக்கும் போது டப்பா ஃபுல்லா இதுக்கு முன்னாடி இவங்க சாகடிச்ச ஆட்களோட கை விரல்கள் இருக்குல்ல அதெல்லாம் குட்டி கிடக்குது. அம்பிட்டுதான் இதை பார்த்து கிரேஸ் பயந்து போடுவா. அப்பதான் கரெக்டா வில்லனு உள்ள வரா. என்னம்மா உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? அட பாவி நீதான் அந்த முழுகிறாத்துல என் மூத்த பையன் சொல்லும் போதே நான் அதையெல்லாம் நம்பி இருக்கணும். ஆமா நம்பாம விட்டது ஓன் தப்பு. ஆனா இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு நான் வளர்க்கக்கூடிய டிராகன்ஸ் எல்லாம் வெளியில வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஹேண்ட்ஸனும் இங்க வாழக்கூடிய மக்களும் எனக்கு இரையாவீங்க. அது மட்டும் இல்ல கடைசியா ஒட்டுமொத்த அரக்க மிருகங்களும் என் பேச்ச கேட்கும். அடுத்த நாள் காலையில விடியுது. பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தவங்க எக்கச்சக்கமான பால் பாக்கெட்டை வாங்குறானுங்க. அப்ப அங்க வேலை பாக்குற லேடி பணம் கேட்கும் போது நீ என்னோட அடிமை, உன்னால என்கிட்ட இருந்து பணம் கேட்க முடியாது. இப்படி சொன்னதுமே அந்த லேடியோட மூஞ்சி ஃபுல்லாவே காளான்கள் முளைக்குது. சோ இப்ப இவ்வளவு வில்லனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டா ஊருக்குள்ள இருக்க 90% மக்கள் இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜன்னல் வழியா பார்க்கக்கூடிய கேடி பையன் நம்ம எப்படி வெளியில போறது, அவங்களுக்கு எப்படி உதவி பண்றதுன்னு புரியாம குழப்பத்துல இருப்பான். அப்ப சடனா அரை கதவை யாரோ திறக்கக்கூடிய சத்தம் கேக்குது. பார்த்தா அது நம்மளோட திம்பல் பர்க்கு. நண்பா லுசிண்டா என்ன விட்டு போயிருக்கலாம், ஆனா நான் ஒன்ன மிஸ் பண்ண மாட்டேன். பாத்தியா சரியான நேரத்துல நான் இங்க வந்தேன். என் கூடவா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போகும்போது ஒரு கட்டத்துல திம்பல் பர்க்க காணோம். அதுக்கு பதிலா அங்க மலாரி இருக்கா. அதுவும் மூஞ்சி ஃபுல்லா காளான்களை ஒட்டி வச்சிருக்கா. அவன் என்ன இது கோலன்னு கேட்டா நீ சத்தம் போடாத, இதே மாதிரியே காளான்களை அவன் மூஞ்சில ஒட்டிக்கோ. அப்பதான் வெளியில இருக்க வில்லன்ஸோட அடிமைகள் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரி என்ன இப்ப பேச்ச கேட்டு பொறுமையா வெளியில வரும்போது அங்க இருக்கக்கூடிய அடிமைகள் லைட்டா இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. கரெக்டா அட்டாக் பண்ண போற அந்த நேரத்துல மருத்துவமனைக்குள்ள இருந்து லுசிண்டாவுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அது பிளே ஆயிட்டு இருக்கு. இதை கேட்டு மொத்த பேருமே டைவர்ட் ஆக இதான் சாக்குன்னு நம்ம ஆளுங்க தப்பிச்சு காட்டு வழியா ஓடி வந்துருவாங்க. மறுபக்கத்துல நிக்கும் மேரியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை நீங்க தான் பாட்டை போட்டு எங்களை காப்பாத்துறீங்களா? இல்லப்பா நாங்க எதுவும் பண்ணல. அப்ப கரெக்டா உள்ள வந்த தம்பிக்காரனும் உங்களுக்கு உதவி பண்ணது நான் தான். எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா இருக்க. ஆனா எல்சா நீ இறக்க போறங்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னா, அதனாலதான் உனக்கு உதவி தேவைன்னு நான் இங்க வந்தேன். ஆனா அப்பவுமே கேடி பையன் அமைதியாகிற மாதிரியே தெரியல. மறுபடியும் சண்டை போடுறான். இதுக்கிடையில கிரேஸோட வீட்டுக்கு வந்த வில்ல அவளுக்குன்னு ஒரு தனி ரூம கொடுத்து உள்ள போட்டுக்கிறதுக்குன்னு ஒரு புது துணியை கொடுக்குறான். எதுக்காக இதெல்லாம் பண்ற? நான் ஒரு அரக்கன் தான், மனித உயிர்களை விழுங்கக்கூடியவன் தான். ஆனா தெரியாதரமா உன்னையும் உன்னோட பையனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. டிராகன் வெளியில வரப்போற அந்த நேரத்துல உங்களுக்காக ஒரு சிறப்பு உணவு செய்ய போறேன். அதை நீங்க சாப்பிட்டாவே போதும், நீங்க எங்கல்ல ஒருத்தராயிடுவீங்க. இப்படி சொல்லிட்டு வெளியில வரும்போது இந்த வில்ல வாங்கிட்டு வந்த பால் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே டிராகன் முட்டை மேல ஊத்திட்டு இருக்காங்க. ஏன்னா
ஏன்னா இவனுக்கு தான் அந்த டிராகன் சம்பந்தப்பட்ட பேப்பர் கிடைச்சிருக்கும் இல்லையா, அதுல பாலை முட்டை மேல ஊத்துனா மட்டும்தான் டிராகன் வெளிவருங்கிற மாதிரி குறிப்பு இருக்கும். சோ அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல ஒரு வழியா தான் அம்மாவை காப்பாத்துறதுக்காக நேரா மொத்த பேரும் வீட்டுக்கே வந்துட்டானுங்க. ஆனா நேரடியா உள்ள போய் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா வில்லனுக்குன்னு நிறைய அடிமைகள் இருப்பாங்க. உடனே தம்பிக்காரனும் கவலைப்படாதீங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு கேடி பையனை கைதியை போல இரும்பு சங்கிலியில கட்டி நேரா அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரான். இதை கவனிக்கக்கூடிய வில்லனும், பரவாயில்லையே நம்ம எதிரியை நீ தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்திருக்க, இவனையும் அந்த கிரேஸோட ரூம்குள்ள அடைச்சு வைங்க. தான் பையனை பார்த்ததுமே கிரேஸ பாருங்களேன், என்ன மன்னிச்சிருப்பா, நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் நம்பி இருக்கணும், பரவாயில்ல விடுங்க. ஆரம்பத்துல இருந்து தப்பு பண்ணக்கூடிய ஒருத்தன் திடீர்னு உண்மையை சொல்லும் போது அதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம திம்பிள்பர்க் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன், விஷ ஆப்பிள்ல இருந்து ஒரு சில துளிகளை பயன்படுத்தி நம்ம டின்னரோட சேர்த்து மருந்து கலக்கப்பட்ட டீயை வச்சிருவான். பாட்டி லுசிண்டா சொன்ன மாதிரி அந்த டீயை மட்டும் குடிச்சிட்டா போதும், பாதுகாப்பா இந்த இடத்த விட்டு மறைஞ்சிட முடியும். இதுக்கிடையில தம்பிக்காரன் எல்ஜாவை தனியா கூப்பிட்டு, இந்த பாரு அந்த வில்லன் கெட்டவன், ஆனா நீ ஒரு அரக்கியா இருந்தாலும் கூட உனக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருக்கு. சோ தயவு செஞ்சு அந்த வில்லன் அழிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்க பூதங்கள் கிட்ட நீ உதவி கேட்டாகணும். எல்ஜாவுக்கு இவன் மேல ஒரு காதல் இருக்குல்ல, சோ அந்த காரணத்தாலேயே காட்டுக்குள்ள வந்தவங்க, இந்த பாருங்க பூதங்களா, இவ்வளவு நாளா நீங்க அமைதியா பதுங்கி வாழ்ந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அந்த வில்லன் டிராகன்ஸ வெளியில கொண்டு வர போறான். ஒருவேளை அது மட்டும் நடந்தா நீங்க எல்லாருமே வில்லனோட அடிமைகளாவும் அதுக்கு மறுக்கக்கூடிய ஆளுங்க இறந்தும் போவீங்க. சோ தயவு செஞ்சு வாங்க ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம் அப்படி இப்படின்னு பேசி பாக்குறா. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு அசைவும் தெரியல. இதே டைம்ல திருட்டுத்தனமா உள்ள வந்த எல்ஜா அப்புறம் நம்ம மேரி எப்படியாச்சும் வில்லனை எதிர்க்கிறதுக்கு இன்னும் வேற ஏதாவது வழிகள் இருக்குமான்னு தேடும் போது இவங்க அங்க மறைச்சு வைக்கப்பட்டிருக்க ஒரு புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டின்னருக்கான நேரமும் வருது. நம்ம திம்பிள்பர்க் பிளான் போட்ட மாதிரியே மருந்து கலக்கப்பட்ட டீயை டின்னருக்கும் கரெக்டா கொண்டு வந்துட்டான். அப்புறம் என்ன, லுசிண்டா ஏற்கனவே கிரேஸ்க்கு எப்படி அந்த மருந்தை குடிக்கணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதே மாதிரியே கேடி பையனும் கிரேஸும் பண்ண ஒரே நொடியில வில்லன் கண்ணு முன்னாடியே அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவாங்க. பொறுமையா தப்பிச்சு வெளியில வரும்போது லுசிண்டாவோட தேவதை உருவம் தெரியுது. ஆமா என்னாச்சு, நீங்க இறந்து போகலையா? என்னோட மனித உடல் இறந்து போச்சு, ஆனா நான் இப்ப தேவதைகளோட ராணி. சடனா உள்ள வந்த திம்பிள்பர்க்கும், லுசிண்டா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ஏன் என்ன பார்க்க வரல? ஒருவேளை நான் பார்க்க வந்திருந்தா உனக்குள்ள இருக்க வழிகள் இன்னும் அதிகமா இருக்கும், அதனாலதான் விலகியே இருந்தேன். கவலைப்படாத, இது எல்லாம் வாழ்க்கையில சகஜம். முதல்ல நம்ம தடுக்க வேண்டியது அந்த வில்லனை மட்டும் தான். அடுத்து நடக்க போறது எதுவா இருந்தாலும் சரி அதை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருங்க. இப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த லுசிண்டாவோட உருவம் மறைஞ்சு போயிடும். இதுக்கிடையில எல்ஜா தான் கண்டுபிடிச்ச புக்க தூக்கிட்டு வெளியில ஓடும்போது கரெக்டா வில்ல பையன் உள்ள வந்துட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கொம்புகள் வளர ஆரம்பிக்குது. இருந்தாலும் அதையே உடைச்சு 2 சக்தி வாய்ந்த ஆயுதங்களா உருமாத்துறான். உன்னால இனிமே எங்கேயும் ஓட முடியாதுன்னு டைலாக் பேசும்போது கரெக்டா பின்னாடி பதுங்கி வந்த மேரி கத்திய வச்சு குத்தலான்னு பார்த்தா அதோட பவர் டக்குன்னு மறைஞ்சு போயிடுது. ஏண்டி மந்திரவாள் இருந்தா என்ன கொன்ற முடியுமா? எந்த ஒரு ஆளுக்கு தூய்மையான மனசு இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த கத்திய முழுமையா பயன்படுத்த முடியும். மேரி நான் உன்னை கொல்ல போறேன் சாரின்னு பையன் கத்திய ஊங்கும் போது கரெக்டா எல்ஜா கீழே விழுந்த மந்திரவாளை எடுக்கும் போது மறுபடியும் அது முழுமையா உருமாறுது. சோ அப்படின்னா இந்த வில்லனை சாகடிக்க தகுதியான ஆளு, அதை நம்ம எல்ஜாங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறா. 2 பேருக்கு இடையில கண்ணா பின்னான்னு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இந்த கலவரத்துல கீழே விழுந்த அந்த புக்கோட குறிப்புகளை வச்சு திம்பிள்பர்க்கு ஒரு ஐடியா. இந்த பாருங்கப்பா, வில்லனுக்கு பலம் அதிகம், ஆனா அவனை தடுக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. ஆத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரக்க மிருகம் தூங்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதை மட்டும் விசில் அடிச்சு இதுல இருக்க மந்திர வார்த்தைகளை சொன்னா போதும், அது நம்ம நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே அப்படியே பண்ணும். சரின்னு கேடி பையன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மந்திர வார்த்தைகளை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில தம்பிக்காரனும் எல்ஜாவும் வெளியில போயிருப்பாங்க இல்லையா, நேரம் இருட்டி போனதால திரும்ப வீட்டுக்கு வரும்போது காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த அந்த பூதங்கள் எல்லாமே தீப்பந்தங்களோட இவங்க வீட்டை நோக்கி வர விஷயத்தை கவனிக்கிறாங்க. அப்படின்னா வில்லனை அழிக்கிறதுக்காக தான் இங்க வராங்க. இதுக்கடையில கிரேஸ பாருங்க, இரும்பு கலக்கப்பட்ட தண்ணிய வில்ல மூஞ்சிலேயே கண்ணாபுண்ணா நடிச்சிட்டு தான் பொண்ணை காப்பாத்திட்டு மாடிக்கு வராங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கேடி பையன் சொல்லக்கூடிய ஆற்று மிருகத்தை இங்க கொண்டு வரதுக்கான மந்திரத்தை உச்சரிக்கும் போது பின்னாடி கரெக்டா வில்ல வந்துட்டான். ஏமா என்ன உங்களால தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லன்னு வசனம் பேசுவான். அங்க இருக்க சுவர்களை எல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு ஆற்று அரக்க இங்க வந்துட்டான். வில்லனை கொத்தா தூக்கிட்டு அங்கிருந்து போயிடும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாளா காடுகளுக்குள்ள பதுங்கி இருந்த தேவதைகளும் அரக்கர்களும் சுதந்திரமா வெளியில வந்து அந்த ஊரையே பிரகாசிக்க வைக்கிறாங்க. நோயால பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களையும் காப்பாத்துறாங்க. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா லாஸ்டா அந்த டிராகன் இருக்கு இல்லையா, அதுவும் முட்டையை விட்டு வெளியில வந்துருச்சு. கத்திய வச்சு வெட்டலான்னு கேடி பையன் உள்ள போறான். ஆனா அம்மாவும் மத்தாளுங்களும், இந்த பாருப்பா அது ஒரு டிராகன் குட்டி, நாம அதை சரியா வளர்த்தா போதும், கண்டிப்பா அதுவும் நல்ல மிருகமா வளரும், அவசரப்பட்டு அதை கொல்ல வேணாமே, ஏன்னா நீயும் ஆரம்பத்துல இருந்து நிறைய தப்புகளை பண்ணிருக்க, இப்ப நீ திருந்தி வாழ்ற மாதிரியே அந்த மிருகமும் நல்லபடியா வாழும். கேடி பையனுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. சோ அதனால மிருகத்தை கொல்லாம மறுபடியும் அதை மெலாரி கிட்டயே ஒப்படைக்கிறான். குடும்பம் மொத்தமும் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுறாங்க. அப்ப திடீர்னு நம்ம கேடி பையன் உருவத்திலேயே இன்னொருத்தங்க வராங்க. ஏமா கிரேஸ், அது நான் கிடையாது, அவ உங்ககிட்ட கதை விடுறான். என்ன அப்பதான் நீங்க அந்த அரக்க மிருகத்தை கொல்லாம விட்டுருவீங்க? அம்மா இல்ல, அவன் தான் போய் சொல்றானே. மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா புதுசா உள்ள வந்தவன் சும்மா இல்லாம, ஏப்பா அரக்கர்களாலையும் பூதங்களாலையும் இரும்ப தொட முடியாதுல்ல, ஆனா பாரு நான் அந்த இரும்ப கையால எடுக்கிறேன், உன்னால முடிஞ்சா தோ இந்த இரும்ப நீ தொட்டு காட்டு. ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கத கவனிக்கிற மெலாரி ஒருவேளை வில்லன் தான் தான் உருவத்தை மாத்தி இங்க வந்திருக்கான் போலன்னு மந்திர வாழ வச்சு டக்குன்னு இதயத்திலேயே ஒரு குத்து. அடுத்த நிமிஷமே அங்க இருந்த உருவம் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். ஆனா இங்கதான் ட்விஸ்ட், கேமரா அப்படியே இரும்ப பிடிச்சா அந்த ஆளோட கைக்கு போகும்போது உள்ளங்கை ஃபுல்லாவே வெந்து போயிருக்கு. அப்படின்னா இவன் தான் அந்த போலியான அரக்க. வலிய பொறுத்துக்கிட்டு நல்லவ மாதிரி நடிச்சு
நடிச்சிருக்கா. ஆனா பாவம் இது எதுவுமே தெரியாம மலாரி தான் சொந்த தம்பியவே கத்திய வச்சு தாக்கியிருக்கா. இப்ப மறைஞ்சு போன உண்மையான கேடி பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவன் ஒரு காட்டு பகுதிக்குள்ள டப்புன்னு கண்ணமுழிக்கிறான். சடனா அப்ப இறந்து போனதா நினைச்ச இவனோட தாத்தாவான ஸ்பைடர் விக் இருக்காரு பாத்தீங்களா, அந்த மனுஷன் உள்ள பூந்து சிரிச்சபடியே கையை கொடுத்து இவனை தூக்கி விடுறாரு. சோ அப்படின்னா இந்த சீரீஸ் இன்னும் முடியல. கேடி பையன் உருவத்துல கிரேஸோட ஃபேமிலிக்குள்ள பூந்த வில்லன் இதுக்கப்புறம் என்ன கலவரத்தை கொடுக்க போறான், உண்மையான கேடி பையன் எந்த உலகத்துக்குள்ள மாட்டிருக்கான், இது எல்லாத்துக்குமான கேள்விகளை ஒரு சின்ன ட்விஸ்டா வச்சு அப்படியே இந்த இடத்துல சீசன் 1 முடிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே 2வது சீசன் வரல. மேபி வந்துச்சுன்னா அதையும் ரிவ்யூ பண்ணலாம். சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.